ஓம் சாந்தி. 30/8/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா மதுபன். பாபா சொல்றாங்க, இனிமையான குழந்தைகளே, ஞானத்தை புத்தியில் தாரணை செய்து தங்களுக்குள் ஒன்று கூடி வகுப்பு நடத்துங்கள்னு சொல்றாரு பாருங்க. பாபா என்ன சொல்றாரு, ஞானத்தை புத்தியில தாரணை செஞ்சு நமக்குள்ளார ஒன்னா சேர்ந்து கிளாஸ் எடுக்க சொல்றாரு. தனக்கும் மற்றவர்களுக்காகவும் நன்மை செய்து உண்மையான வருமானத்தை சம்பாதித்து கொண்டே இருங்கள்னு சொல்றாரு. இப்ப நீங்களும் சம்பாதிங்க, மற்றவங்களுக்கும் அந்த ஞானத்தெல்லாம் சொல்லி சொல்லி புரிய வைங்கன்றாரு. உண்மையான வருமானத்தை சம்பாதிச்சுட்டே இருங்கன்றாரு. இப்போ ஸ்கூல்லலாம் கூட பார்த்தீங்கன்னா, நம்ம ஏதாவது ஒரு படிக்கும்போது இந்த ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா படிக்கிற பசங்க என்ன பண்ணோம், அதுங்களுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்றார் பாபா. கேள்வி, குழந்தைகளாகிய உங்களுக்குள் எந்த ஒரு அகங்காரம் ஒருபோதும் இருக்கக்கூடாதுன்னு பாபா சொல்றார். பதில், இந்த சின்ன சின்ன பெண் குழந்தைகள் நமக்கு என்ன புரிய வைப்பார்கள் என்பது போன்று அநேக குழந்தைகளுக்கு அகங்காரம் வருதுன்றாரு. அதாவது இப்போ பிகே இருக்குன்னா பிகேஸ்ல சின்ன குழந்தைங்களும் இருக்காங்க, வயசானவங்களும் இருக்கிறாங்க, நடுத்தர வயதினரும் இருக்கிறாங்க, சின்ன சின்ன இப்போ கூட சிஸ்டர்ஸ்லாம் அந்த குட்டிக்கு சின்ன சின்னதாலாம் சரண்டர் ஆயிருக்காங்களா, அவங்களுக்குலாம் என்ன தெரியும் அப்படின்லாம் நினைக்க கூடாதுன்றார் பாபா. ஏன்னா பாபா தான் இங்கே புரிய வைக்கிறாரு, அவங்க மூலமா புரிய வைக்கிறது பாபா தான். அவங்க பாபா மேல அவ்வளோ அன்புல இருப்பாங்க. அப்ப பாபா நினைவுல இருந்து அவங்க அழகா கிளாஸ் எடுக்கும்போது நம்ம இந்த குழந்தை எவ்வளவு அழகா எடுக்குது பாரு அப்படி பார்க்கணும். அதை விட்டுட்டு இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது. இந்த சின்ன சின்ன பெண் குழந்தைகள் என்ன புரிய வைப்பாங்க அப்படின்ட்டு அநேக குழந்தைகளுக்கு அகங்காரம் வரும், ஈகோ இருக்குதுன்னு சொல்றாரு. பெரிய சகோதரி என்று சென்று விட்டால் கோபித்து கொண்டு வகுப்பிற்கு வருவதை நிறுத்தி விடுகின்றனர். அதாவது ஒரு சென்டர்ல இருக்காங்க, பெரிய சிஸ்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்க இருக்கும்போது மட்டும் போறது, அவங்க இல்லாத போது போறது கிடையாது, அந்த மாதிரி நிறுத்திடுறாங்கன்றார். இது மாயாவின் தடை என்று பாபா சொல்றார். இது கூட புத்தியில ஒரு விதமான அந்த அகங்காரம் தானே, அகங்காரம், ஒரு பற்று, இவங்க வந்தாதான் நான் போவேன் அப்படின்ட்டு, அதெல்லாம் கூட மாயா தான் அப்படின்றார். மாயாவனுடைய தடைன்ட்டு பாபா சொல்றாரு. குழந்தைகளே, நீங்கள் முரளி வாசிக்கின்ற ஆசிரியரின் பெயரிடத்தை பார்க்காமல் பாபாவின் நினைவிலிருந்து முரளி கேளுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. யாருனாலும் முரளி சொல்லலாம். அவங்க பிகே இருக்கிறவங்க எல்லாருமே அந்த முரளியை இன்ட்ரெஸ்டா தான் படிக்கிறாங்க. அதை படிச்சு மற்றவங்க சொல்லணும்ட்டு அவங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும் இல்லையா. யார் சொல்றாங்கன்றத பார்க்காதீங்க, அந்த தேகதாரிய பார்க்காதீங்க. அவங்க அவங்கள ஒரு கருவியா பாபா தான் சூஸ் பண்ணி பாபா தான் அவங்க மூலமா சொல்லிட்டு இருக்கிறாரு இல்லையா. அப்ப அந்த நினைவுல இருந்து, பாபாவுடைய நினைவுல இருந்து அந்த முரளியா கேளுங்க. அவர் ஆசிரியரா, பாபா தான் ஆசிரியரா எனக்கு பாடம் எடுக்கிறாரு, இவங்க மூலமா எடுக்கிறாருன்ட்டு அப்படி கேளுங்கன்றாரு. அகங்காரத்துல வராதிங்கன்றாரு. ஓம் சாந்தி. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இப்போது தந்தை என அழைக்கப்படும் போது இவ்வளவு குழந்தைகளுக்கு ஒரே ஒரே ஒரு சரீர தந்தை என்று இருக்க முடியாது இல்லையா. இப்ப அப்பா அப்பான்னு நம்ம சொல்றோம், பாபா தான் சொல்றோம். அப்பான்னு சொல்லும் போது இவ்வளோ பேர் பிகேஎஸ், இவ்வளோ பேர் உலகம் ஃபுல்லா இவ்வளோ பிகேஎஸ்க்கு யாராவது ஒருத்தவங்க சரீரத்தினுடைய அப்பா இருக்க முடியுமா? இருக்க முடியாது. அப்ப கண்டிப்பா இவர் யாரு? ஆத்மானுடைய அப்பா தான். இப்ப எவ்வளவு பிகேஎஸ் இருக்கணும்னா 20 லட்சம் பேர்னு வச்சுக்கிட்டா கூட 20 லட்சத்துக்கும் ஒரே அப்பா இருப்பாரா எங்கேயாவது? சரீரத்தினுடைய அப்பா கிடையாது. அப்ப இவர் கண்டிப்பா ஆத்மாவனுடைய அப்பாவா தான் இருக்கணும். இவர் ஆன்மீக தந்தை ஆவார்ன்ட்டு பாபா சொல்றாரு. இவருக்கு ஏராளமான குழந்தைகள் இருக்குது. குழந்தைகளுக்காக இந்த டேப், பதிவு செய்யப்பட்ட முரளி முதலியவை சாதனங்களா இருக்குதுன்றாரு. குழந்தைகள் அறிவார்கள், இப்போது நாம் புருஷோத்தமம் ஆவதற்காக சங்கமேகத்துல இருக்கிறோம். இதுவும் குஷியின் விஷயம்ட்டு பாபா சொல்றாரு. நம்ம எதுக்காக இப்ப சங்கமேகத்துல வந்திருக்கோம், பாபா நமக்கு பாடம் எடுக்கிறாருன்னா நம்ம ஆத்மா உத்தமமானவங்களா ஆவறதுக்காக வந்திருக்கிறோம். அப்ப குஷிக்கான விஷயம் தானே. பாபா தான் புருஷோத்தமா ஆக்குறாரு. இந்த லட்சுமி நாராயணன் புருஷோத்தமர்கள் அல்லவா. அப்ப இந்த லட்சுமி நாராயணன் ஆத்மாக்கள்லே உத்தமமான ஆத்மாக்கள். அவங்க கடவுள் பேச்சை கேட்டு அவங்க மாறி போயிருக்கிறாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு கடவுளுக்கு பாபு சமான் ஆயிருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இப்ப கடவுளுக்கு அடுத்த பொசிஷன்ல இருக்கிறாங்கன்னா அப்ப எப்பேற்பட்ட ஆளா இருக்கும். அவங்க புருஷோத்தம் அல்லவான்றாரு. இந்த சிருஷ்டியில் தான் உத்தம ஆத்மாக்களும் இருந்து போயிருக்காங்க, மத்தியமம், பிறகு கனிஷ்ட ஆத்மாக்களும் இருக்கிறாங்கன்றாரு. ஆரம்பத்தில் உள்ளவர்கள் உத்தமமான ஆத்மாக்கள், இடையில் உள்ளவர்கள் மத்தியமம், கடைசியில் பிறகு கனிஷ்டம், அதாவது பழையதாக ஆகின்றதுன்ற பாபா சொல்றார். உலகத்திற்கும் அது போலவே தான் நடைபெறுகின்றதுன்றாரு. ஃபர்ஸ்ட் நடிச்சவங்க உத்தமமான ஆத்மாக்கள், அப்புறம் வரவங்க மத்தியமம், அதுக்கப்புறம் கடைசியில வரவங்க கனிஷ்டம்ன்றாரு. அதே மாதிரிதான் உலகமும் ஆகுது. ஃபர்ஸ்ட் நல்லா ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகமா இருக்கு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது டே மாறிட்டே வருது, அப்புறம் கடைசியில இப்படி கலியுகம் இப்படி ஆயிடுச்சுன்றார். ஆக எந்தெந்த விஷயங்களில் சந்தேகம் ஏற்படுகின்றதோ அதை பற்றி மனிதர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. பெரும்பாலும் பிரம்மாவை பற்றி தான் கேட்குறாங்க, இவரை ஏன் படங்களில் காண்பித்திருக்கிறீர்கள் என்று. அதாவது இப்ப நம்ம ஞானத்தை எக்ஸ்பிளைன் பண்றோம், 7 நாள் கோர்ஸ் நம்ம சொல்றோம். ஆத்மானா என்ன, ஆத்மாவுடைய தந்தை யாரு,
இது எல்லாத்தையும் புரிய வைக்கிறோம். இப்போ ஆத்மாவை எப்படி புரிய வைக்கிறோம், நம்ம இந்த உடல் அல்ல, உடலுக்கு 2 தந்தை இருக்கிறாங்க. அதாவது உடலுக்கு ஒரு தந்தை இருக்கிறாரு, அது மாதிரி உயிருக்கு 2 தந்தை இருக்கிறாங்க. ஒன்று உடலுக்கான தந்தை வந்து இந்த சரீரத்தினுடைய அப்பா, அந்த உடல்ல இருக்கிற அந்த உயிர் இருக்கு இல்லையா, உயிரினுடைய அப்பா தான் கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கணும். புரிய வைக்கும்போது அப்போ இந்த உடல்ன்றது கார் மாதிரி, இந்த கார்ல டிரைவர் மாதிரி ஆத்மா இருக்குது. அப்போ காரும் டிரைவரும் ஒன்றும் கிடையாதுல, டிரைவர் வேற கார் வேற, அந்த மாதிரி இந்த உடல் வேற நான் வேற. இதெல்லாம் நம்ம 7 நாள் கோர்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணி எல்லாத்தையுமே நம்ம புரிய வைக்கும் போது, அவங்க வந்து நம்ம பிரம்மா விஷ்ணு சங்கரரை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பிரம்மா பாபாவுடைய படத்தை பிரம்மாவா வச்சிருக்கும் போது அதுல குழம்பி போயிடுறாங்க. எல்லாம் சரிதான், நீங்க சொல்றது எல்லாம் கரெக்ட், ஆனா இந்த பிரம்மாவுடைய படத்தை எதுக்கு வச்சிருக்கிறீங்க அப்படின்ட்டு கேக்குறாங்க. அது அவங்களுக்கு தெரியாது இல்லையா. பிரம்மா தான் நந்தி, பக்தி மார்க்கத்துல நந்தியா காமிச்சிருக்கிறது. காலமாட்டு மேல சிவன் வருவாரா, சிவன் வந்து புள்ளியா இருக்கிறாரு. அவர் ஆக்சுவலா அவர் பிறப்பிறப்புல வர்றது இல்ல, அவருக்கு லிங்க வடிவத்துல நம்ம வழிபடுறோம். புள்ளியா இருக்கிறாரு. அந்த புள்ளி வந்து காலமாட்டு மேல ஏறி வர முடியுமா, நந்தி மேல ஏறி வர முடியுமா, வர முடியாது இல்லையா. அவரு சங்கரரா காமிச்சிருக்கிறாங்க. புள்ளியா இருக்கிறவர் பிரவேசம் தான் ஆக முடியும். அப்ப பிரவேசம் ஆகும்போது ஒரு உடல்ல வந்து பிரவேசம் ஆகுறாரு. அவர் வந்து நந்தின்னு நம்ம சொல்றோம். அவர் மூலமா தான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்குது. நந்தி மூலமா தான் சிவன், நந்தி மூலமா தான் நமக்கு சிவனே கிடைக்கிறார். அப்ப பிரம்மா பாபா உடல் இல்லைன்னா சிவபாபாவே நமக்கு கிடைச்சிருக்க மாட்டார் இல்லையா. அதான் அவருடைய உடல் வந்து ரதம். இதெல்லாம் நம்ம புரிய வைக்கணும். அப்போது அவர்களை கல்பவிருட்சத்தின் சித்திரத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். இப்ப திருமூர்த்தி படத்தை பார்த்து குழம்புறாங்கன்னா நீங்க உடனே கல்பவிருட்ச மரம் இருக்கு இல்லையா, கல்பவிருட்ச சித்திரத்துக்கு கொண்டு போகணும். பாருங்கள், கீழையும் தவம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அதாவது ராஜயோகம் செஞ்சவங்க, அவங்க தான் உயரத்துல போயிட்டு மேல அநேக ஜென்மத்தின் கடைசியில வராங்க அப்படின்றத நீங்க சொல்லணும். மேலும் உயரத்தில் கடைசியில் அநேக ஜென்மங்களில் கடைசி என்று கடைசி ஜென்மத்தில் நின்று கொண்டுள்ளார். இதே பாபா தான், பிரம்மா பாபா தான் கீழே வந்து யோகா பண்றாரு, ராஜயோகம் பண்றாரு மரத்துக்கு அடியில. ராஜயோகம் பண்ணி அதுக்கப்புறம் அவரு தான் ஒரு பிறவில ஜீவன் முக்தி அடைஞ்சு கிருஷ்ணரா மாறுறாரு. கிருஷ்ணரானவர் பல பிறவிகள் கடைசியில உயரத்துல போய் நிக்கிறாரு, அநேக ஜென்மத்தின் கடைசியில நிக்கிறாரு. அப்புறம் சிவபாபா அவர் உடம்புல வர்றாரு. பாபா சொல்கிறார், நான் இவருக்குள் பிரவேசமாகிறேன் என்று சொல்றார். இவ்விஷயங்களை புரிய வைப்பவர் மிகவும் புத்திசாலியாக இருக்க வேண்டும்ன்றார். பாருங்களேன், ஞானத்தை சொல்றது வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் அது எல்லா ஞானமும் தெரியும், நம்ம உள்வாங்கி இருக்கணும். நம்ம எல்லாத்தையும் உள்வாங்கி மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது புத்திசாலித்தனமா புரிய வைக்கணும்ன்றாரு. அப்ப இவரு தான் அந்த கல்பவிருட்ச மரத்துக்கு அடியில இப்ப யோகா பண்றாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டுல இருக்கிறவங்க வீடு வாசலை விட்டுட்டு காட்டுக்கு போயிட்டு ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து தான் யோகா பண்றாங்க. அவங்க வந்து சன்னியாசிகள் என்ன புரிஞ்சுட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போனாதான் நம்ம வந்து யோகா பண்ண முடியும், வீட்டுல இருந்தா யோகா பண்ணுவேன்னு நினைச்சிட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா உண்மையிலே நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்னா, இப்ப முழு சிருஷ்டியும் ஒரு மரமா பாபா சொல்றாரு. அது வந்து கல்பவிருட்ச மரம், முழு சிருஷ்டியுமே ஒரு மரம் தான். அதாவது கல்பவிருட்ச மரத்துல நம்ம வந்து வேர் பகுதியில நம்ம ஆத்மாக்கள் இருக்கிறோம். அதாவது பரந்தாமத்துல இந்த மரம் தான் இருக்கு, தலைக்கீழான மரமா இருக்குது, ஆத்மாக்களின் மரம். அதுல வேர் பகுதியில நம்ம இருக்கிறோம். வேர் பகுதின்றது அந்த மரத்தினுடைய அடி. அங்க வந்து நம்ம வந்து யோகா பண்றோம். அங்க பிரம்மா பாபா யோகா பண்றாரு. யோகா பண்ணி தான் சிவன் நினைவுல அவர் என்னவாயிருக்கிறாரு, பரிஸ்தா நிலை அடைஞ்சு கிருஷ்ணரா ஆயிருக்கிறாரு. அப்புறம் பல பிறவைகள் கடந்து அந்த மரத்தினுடைய உச்சியில போய் நிக்கிறாரு. அவர் உடம்புல வந்து இவர் வந்து பிரவேசமாகிறார். இதெல்லாம் புத்திசாலித்தனமா புரிய வைக்கணும். ஒரு புத்தியற்றவர் வெளிப்பட்டாலும் கூட பிகேக்களின் பெயர் கெட்டு போகுன்றாரு. இந்த ஞானத்தை சரியா புரிஞ்சுக்காம தப்பு தப்பா சொல்றோம்னா அப்ப பிகேவோட பேரே கெட்டு போயிடும்ன்றாரு. முழுமையாக புரிய வைக்க வருவதில்லைன்றாரு. யாராலையும் முழுசா புரிய வைக்க முடியலன்றாரு. முழுமையாக பாஸ் ஆவதோ கடைசியில் தான் இருக்கும்ன்றாரு. இப்போ நமக்கு எல்லாரும் சக்தி இல்லை இல்லையா, நம்ம பாபா நினைவுல ஞானத்தை சொன்னாதான் எல்லாருக்கும் புரியும். பாபாவுடைய நினைவு வந்து எல்லாருக்கும் கம்மியா இருக்கு. யோகம் வந்து அம்பு மாதிரி. அந்த அம்பு வந்து ஞான அம்பு வந்து பாயணும்னா அந்த யோகா கூர்மை இருக்கணும், அந்த அம்புல கூர்மை இருக்கணும். யோகான்றது கூர்மை மாதிரி. நம்ம கூர்மை இல்லாத அம்பு என்ன ஆகும், போய் குத்தாது இல்லையா. அந்த மாதிரி நம்ம யோகா இல்லாம பேசுற ஞானம் வந்து பதியாது, மற்றவங்க மனசுல போய் பதியாது, புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனாலதான் பாபா நினைவே இல்லாம நம்ம போயிட்டு சேவை பண்றதே வேஸ்ட். அதெல்லாம் பாபா சொல்றாரு, முழுமையாக பாஸ் ஆகுதோ கடைசியில் தான் இருக்கும்ன்றாரு. இப்போ நம்மளால பாஸ் ஆக முடியாது, ஏன்னா எல்லாம் அறகுறையா யோகா பண்ணிட்டு இருக்கிறோம். அதனாலதான் நம்ம சொல்ற ஞானம் வந்து யாருக்கும் புரிய மாட்டுது. இச்சமயம் 16 கலை சம்பூர்ணமாக யாராலும் ஆக முடியாதுன்றார். ஏன்னா எல்லாரும் பாபா வந்து டிராமா படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நவுந்துட்டு இருக்குது பேன் மாதிரி இந்த நாடகம். நம்மளும் முயற்சியாளரா இருக்கிறோம், தீவிர முயற்சியாளரா இருக்க சொல்றாரு பாபா. நம்மளும் அப்படியே நம்ம தகுதிக்கு ஏற்ப முயற்சி பண்ணிட்டே இருக்கும். ஆனால் புரிய வைப்பதில் நம்பர் வார் நிச்சயமாக இருக்கிறாங்கன்றாரு. இந்த ஞானத்தை புரிய வைக்கிறாங்க. அங்கங்க குழந்தைகள் வந்து பாபாவுடைய குழந்தைகள்
புரிய வைக்கிறாங்க. அதுல வந்து நம்பர் வாரா தான் இருக்கிறாங்கன்றாரு. பரம்பிதா பரமாத்மாவிடம் அன்பு இல்லை என்றால் விபரீத புத்தி உள்ளவர் ஆகிறார் இல்லையான்றாரு. இப்ப கடவுளே கிடைச்சிட்டாரு, அவரை தான் நம்ம தேடணும். அவர் கிடைச்சு நமக்கு ஞானத்தை சொல்லிருக்காரு. அவர் மேல அன்பு இல்லாதவங்க என்ன சொல்றது, விபரீத புத்தி உள்ளவர்கள் ஆகிறார் இல்லையான்றாரு. இதை பற்றி நீங்கள் புரிய வைக்க முடியும். யார் அன்பான புத்தி உள்ளவரோ அவர் வெற்றி பெறுவார், விபரீத புத்தி உள்ளவர் அழிந்து போவார்ன்ட்டு பாபா சொல்றாரு. இதிலும் கூட அநேக மனிதர்கள் கோபப்படுறாங்க, பிறகு ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்திடுறாங்க, சண்டை கலகம் செய்வதற்கு தயங்குவதே இல்லைன்றாரு. இந்த மாதிரிலாம் நம்ம ஞானத்தை சொல்லும் போது விபரீத புத்தி உள்ளவங்க இந்த மாதிரி அழிஞ்சு போவாங்க அப்படிதான் சொன்னா கோவம் வந்துடுது. அப்ப ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு செஞ்சு இங்க வந்து நம்ம கிட்ட சண்டை போடுறாங்க, கலகம் பண்றது கூட தயங்குறது இல்லை. யாராலும் என்னதான் செய்ய முடியும்? சில நேரம் சித்திரங்களுக்கு கூட நெருப்பு வைக்கும் தயங்குவதில்லை. அந்த காலத்துல பிரம்ம பாபா இருக்கும் போதே நெருப்பு எல்லாம் கொளுத்தி விட்டுட்டாங்க அங்க இருக்கிற இடத்துல, அவங்க தங்கி இருந்த இடத்துல. அந்த மாதிரி செய்யறாங்க. பாபா அறிவுரையும் தருகிறார். சித்திரங்களை இன்ஷூர் செய்து வையுங்கள். பாபா இப்ப நமக்கு சொல்றாரு பாருங்க, அட்வைஸ் கொடுக்குறாரு. சித்திரங்கள்லாம் இன்ஷூர் பண்ணி வைங்க, இந்த மாதிரி வேலையும் சிலர் செய்வாங்கன்றாரு. குழந்தைகளின் நிலையை பாபா அறிவார். குற்றமான பார்வை பற்றியும் கூட பாபா தினந்தோறும் புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. குழந்தைகள் எழுதுறாங்க, பாபா குற்றமான பார்வை பற்றி தாங்கள் என்ன சொன்னீர்களோ இது முற்றிலும் சரியானது என்று எழுதுறாங்களாம். குற்றமான பாபா சொல்றாரு கண்ணு ஏமாத்துதுன்ட்டு. கண்ணு வந்து கர்மேந்திரியம், அந்த கர்மேந்திரியம் நம்மள நிறைய ஏமாத்துது. அதாவது கெட்டவங்கள நல்லவங்கன்னு நம்ப வைக்கும், நல்லவங்கள கெட்டவங்கன்னு நினைச்சுக்கும். அது யார் எப்படி இருக்கிறாங்கன்னு அந்த குற்றமான பார்வை, சிலரை வந்து நம்ம தவறாவே நினைச்சிட்டு இருப்போம், கடைசியில அவங்க நல்லவங்களா இருப்பாங்க. இந்த நம்ம பாக்குற பார்வை, அந்த உள்ளுணர்வு எல்லாமே தப்பா இருக்கும்போது நம்மளால சீக்கிரமா அந்த விகர்மங்களை வென்ற நிலையை அடைய முடியாது. அதனால குழந்தைகளே எழுதுறாங்க, குற்றமான பார்வையை பத்தி நீங்க என்ன சொன்னீங்களோ அது உண்மைதான் பாபான்ட்டு. இந்த உலகம் தம பிரதானமாக உள்ளது இல்லையா, நாளுக்கு நாள் தம பிரதானமாக ஆகிட்டே போகுது. ஆனால் அவர்களோ கலியுகம் இன்னும் தவழ்ந்து செல்லும் குழந்தையாக இருப்பதாக நினைக்கிறாங்க. நமக்கு புரியுது, பிகேஸ்களுக்கு புரியுது வெளி உலகம் மோசமா இருக்குன்ட்டு. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஃபேஷன், இதெல்லாம் இதுன்ட்டு அவங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வாழற விதம் பாத்தீங்கன்னா ஃபேஷனா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து அது உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சா கூட அதேதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா அது ஃபேஷன்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாம் அஞ்ஞான உறக்கத்துல உறங்கிட்டு இருக்காங்க. அது ஒன்றும் கலியுகம் வந்து இப்பதான் குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. கலியுகம் அழிய போகுது, முடிய போகுதுன்னு தெரியாம கலியுகம் இப்பதான் குழந்தை ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்குன்ட்டு அவங்க நினைக்கிறாங்கன்றாரு. அஞ்ஞான உறக்கத்தில் முற்றிலும் உறங்கி போயிருந்தார். சில நேரம் சொல்லவும் செய்யறாங்க, இது மகாபாரத யுத்தத்தின் சமயம் என்றால் பகவான் வந்து நிச்சயமாக ஏதேனும் வடிவத்தில் இருப்பார் என்று சொல்றாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது கலியுக இறுதி, இது கலிகாலம். கலிகாலம்னா கலியுக புருஷன் அவதரிச்சிருப்பாரு, கண்டிப்பா எங்கேயோ இருப்பாரு அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. ஏன்னா மகாபாரத யுத்தம் நடக்குது இல்லையா, உலக போர் மூல போகுதுன்னா அப்ப கடவுள் கண்டிப்பா எங்கேயோ இருப்பாருன்ட்டு நினைக்கிறாங்க. ஏதோ ஒரு வடிவத்துல இருப்பாரு, வடிவத்தையோ சொல்வதில்லை. ஆனா என்ன வடிவம்ட்டு அவங்களுக்கு தெரியல. அவர் நிச்சயமாக யாருக்குள்ளாவது பிரவேசமாக வேண்டும்ட்டு சொல்றாங்க. பாக்கியசாலி ரதம் என்று பாடப்பட்டுள்ளது இல்லையா, அந்த ரதத்துலதான் அவர் வந்திருக்கிறார். ரதம் ஆத்மாவுக்குரியதாக தான் இருக்கும் இல்லையா அப்படின்றாரு. ஒரு ரதம் இருக்குன்னா, ரதம்ன்றது உடல் தான். இந்த உடல்ல ஆத்மா வந்து நெற்றிப்புறத்துல உட்காருது. அப்ப உடலை தான் ரதம், அதாவது ஆத்மா ரதி, அந்த உடல் வந்து ரதம், அதில் வந்து பிரவேசம் ஆவார். அப்ப யாரோ ஒரு உடல்ல தான் வந்து கண்டிப்பா கடவுள் பிரவேசமாவார் இல்லையா. பிரவேசமாய் தான் இந்த ஞானத்தை சொல்லிட்டு இருக்காரு. அது பாக்கியசாலி ரதம் என்று கூறப்படுகிறது. இப்ப எப்படி புரிய வைக்கிறாரு பாருங்க. பாபா வந்து பிரம்மா பாபா உடல்ல ஏன் வந்தாரு, எதுக்காக வந்தாரு, அது ஒரு பாக்கியசாலி ரதம். அதுலதான் ஆத்மா ரதின்றது ஒரு உடல்ல, ரதன்ற உடல்ல தானே இருக்கும். அத மாதிரி பரமாத்மா கூட ஒரு ரதி, அவருக்கு ஒரு உடல் தேவை இல்லையா, அந்த ரதம். அதனால பாக்கியசாலி ரதத்துல நான் வந்திருக்கேன்றார். மற்றபடி சிவபாபா ஜென்மமே எடுக்கிறது இல்ல அவரு. மற்றபடி அவருக்குன்னு தனி உடல், அவர் பறந்து பறந்து வந்து வந்து இறந்து இறந்து திரும்ப திரும்ப பிறந்து அந்த மாதிரி எல்லாம் மறுபிறவில எடுக்கிறது இல்ல. அவர் ஒரே தடவை வராரு, பிரவேசமா வராரு, ஒரு உடல்ல வராரு. அந்த உடல் மேல அவர் பற்று கூட கிடையாது. டக்கு டக்குன்னு போயிடுவார், டக்கு டக்குன்னு ஞானத்தை புரிய வச்சுட்டு போயிடுவார். இவருக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு ஞானம் நமக்கு தருகிறார். எவ்வளவு நன்றாக புரிய வைக்கப்படுகிறது. இதெல்லாம் எவ்வளவு நல்லா புரிய வைக்கிறாரு. இருந்தாலும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அப்ப வந்து அந்த ஆத்மாவினுடைய நிலை வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு சதோ பிரதான நிலையில இருந்தாதான் புரிஞ்சுக்கும். ரஜோ புத்தி தமோ புத்தி எல்லாம் இருந்தா இந்த ஞானம் யாருக்குமே புரியாது. அது தமோ புத்திக்காரவங்களுக்கு சுத்தமா நம்ம சொல்ற ஞானம் ஏறவே ஏறாது. அதனால பாபா சொல்ற இதை எவ்வளவு புரிய வைக்கிறார் பாபா. திருமூர்த்தியின் சித்திரமும் இருக்குதுன்றாரு. திருமூர்த்தி என்றோ பிரம்மா விஷ்ணு சங்கரை தான் சொல்லுவாங்க. நிச்சயமாக இவர் ஏதோ செய்துவிட்டு சென்றுள்ளார். இந்த பிரம்மா விஷ்ணு சங்கர் எல்லாம் ஏதோ பண்ணிட்டு போயிருக்காங்க. அதனால் பிறகு சாலைக்கும் கட்டடத்துக்கும் கூட திருமூர்த்தி என்ற பெயர் கூட வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் திருமூர்த்தின்னு படம் பேர்லாம் வைக்கிறாங்க. கட்டடம் சாலைக்கெல்லாம் வைக்கிறாங்க. திருமூர்த்தி சாலை, ரோடுக்கு பேர்லாம் வைக்கிறாங்க.
எப்படி இந்த சாலை சுபாஷ் தெரு என்று வைக்கப்பட்டுள்ளது இல்லையா? சுபாஷின் வரலாறு அனைவருக்குமே தெரியும். சுபாஷ் சந்திர போஸுடைய தெரு அப்படின்னு வைக்கிறாங்களா, அந்த மாதிரி திருமூர்த்தி தெருலாம் வச்சுக்கிறாங்க. அவர்களுக்கு பின் சரித்திரத்தை எழுதுறாங்க. பிறகு அவரை பெரியவராக ஆக்கிடுறாங்க. எவ்வளவு பெருமைகளை வேண்டுமானாலும் எழுதலாம். எப்படி குருநானக்கின் புத்தகத்தை எவ்வளவு பெரிதாக உருவாக்கி இருக்கிறாங்க இல்லையா? இவ்வளவையும் அவர் எழுதவில்லை, ஆனா அவர் எழுதல, அவர் சொன்ன ஞானத்தை வச்சு எழுதியிருக்கிறாங்க. ஞானத்திற்கு பதிலாக பக்தியின் விஷயங்களை எழுதியிருக்கிறாங்க. இந்த சித்திரங்கள் முதலியவையோ புரிய வைப்பதற்காக உருவாக்கப்படுகின்றன என்றார். இதையோ நீங்கள் அறிவீர்கள். இந்த கண்கள் மூலமாக என்னென்ன பாக்குறீங்களோ இவை அனைத்தும் சாம்பலாகி விட போகின்றனன்ட்டு பாபா சொல்றார். மற்றபடி ஆத்மாவும் இங்கே இருக்க முடியாது. அதாவது கண்ணுக்கு தெரியாத பொருள் இருக்குல்ல, அது ஆத்மா பரம்பிதா பரமாத்மா, அது ரெண்டு தான் அழியாது, மீதி எல்லாம் அழிஞ்சு போயிடும். இப்ப என்னெல்லாம் நீங்க கண்ணால பாக்குறீங்க, இந்த கண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு பவர், அது எது பாக்குதோ அதெல்லாம் அழிஞ்சு போயிடும்ன்றாரு. நீங்க பாக்குற எதுவுமே இருக்காது. இது கூட ஒரு தாரணை தான். பிரம்மா பாபா இப்படிதான் தாரணை பண்ணாராம். நான் பாக்குறதெல்லாம் அழிய போகுது, இன்னும் கொஞ்ச நாள் தான் இதெல்லாம் இருக்கும், இதெல்லாம் போயிடும் அப்படின்ட்டு அவரு அப்படியே பார்த்துட்டே இருந்தாரு. அப்படியே பயிற்சி பண்ணாரு. அந்த பயிற்சி தான் அவருக்கு உதவிச்சு. அதெல்லாம் மற்றபடி ஆத்மாவும் இங்கேயே இருக்க முடியாது இல்லையா? ஆத்மா நடிக்க வந்தது, அது இங்கே இருக்காது. ரிட்டர்ன் திரும்ப வீட்டுக்கு போயிடும், நிச்சயமாக வீட்டுக்கு போயிடும் ஆத்மான்றார். இப்படி இப்படி விஷயங்கள் ஒன்றும் அனைவருடைய புத்தியிலும் பதிவதில்லை. இப்ப இதெல்லாம் நம் பாபா வந்து ஞானத்தை சொல்றாருல்ல, இது எல்லாருக்கும் புரிய எவ்வளவுதான் சொன்னாலும் ஏற மாட்டுது. இதே உலகம்தான் அப்படியே பர்மனன்ட்டு, இங்கேதான் நம்ம வாழ போறோம்னு நினைச்சிட்டு இருக்குது ஆத்மா. ஆத்மா யாரா இருந்தாலும் சரி, பாபா சொல்ற விஷயம் பதிவே மாட்டுது புத்தியில. தாரணை ஆகிறது என்றால் அதை பற்றி ஏன் வகுப்பு நடத்துவதில்லைன்ட்டு நம்மளை கேட்கிறார் பாபா. சரி, உங்களுக்கு தாரணை ஆகுது இல்ல, அப்ப இதை ஒரு டாபிக்கா எடுத்துட்டு நீங்க கிளாஸ் எடுக்கலாம்லன்றார். பிகேஸ் நம்ம படிக்கிறோம் டெய்லி முறையிலேயே, அதை எந்த அளவுக்கு மத்தவங்க புரிய வைக்கிறோம், ஏன் கிளாஸ் எடுக்கிறது இல்லைன்னு கேட்கிறார். அவ்வாறு வகுப்பு நடத்தக்கூடியவர்கள் யாரும் 7-8 வருடங்களில் கூட தயாராகவில்லை என்றார். 7 வருஷமா முரளி படிக்கிறீங்க, ஆனா வந்து கிளாஸ் எடுக்கிறதுக்கு தயாராக மாட்டீங்க என்றார். அநேக இடங்களில் இது போல நடக்கவும் செய்யறாங்க. பிறகு மாதாக்களின் பதவி உயர்ந்தது என புரிஞ்சுக்கிறாங்க. சித்திரங்களோ அதிகம் இருக்கின்றன. பிறகு முரளியை தாரணை செய்து அதை பற்றி கொஞ்சம் சொல்லி புரிய வைக்கிறாங்கன்றாரு. இதையோ யார் வேண்டுமானாலும் செய்ய முடியும். பாபா சொல்றாரு, நீ யார் வேணாலும் இந்த முரளியை படிச்சு தாரணை பண்ணி மற்றவங்களுக்கு போய் புரிய வைக்க முடியும், மிகவும் சுலபம். பிறகு ஏன் பிராமணிகள் வர வேண்டும் என கேட்கறாங்கன்ட்டு தெரியல அப்படின்றாரு. அதாவது சிஸ்டர் வரணும், பிரதர் வரணும் அப்படிதான் கிடையாது. மாதாசோ ஒரு சென்டர்ல இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் முரளி எடுக்க முடியும்ன்றாரு. பிராமணி எங்காவது சென்று விட்டால் அவ்வளவுதான், கோபித்து கொண்டு இருந்துடுறாங்க, வகுப்புக்கு கூட வருவதில்லை, தங்களுக்கும் சச்சரவு ஆகிவிடுகின்றது என்றார். யாராவது, அதாவது சிஸ்டர் வரலைன்னா வேற யாராவது முரளி படிக்கிறாங்கன்னா உடனே இவங்க ஏன் படிக்கிறாங்க, இவங்க இப்பதானே வந்திருக்காங்க, இவங்க 2 வருஷம் தான் ஆகுது வந்து, இவங்க அது முரளி படிச்சா நாங்க கேட்கணுமா அப்படின்லாம் வந்து ஈகோ அகங்காரம் வர்றதுனால கோபிச்சுட்டு போயிடுறாங்க. இதனால சச்சரவு ஆகுதுன்றாரு. பெரும்பாலும் அப்படி இருக்காது, ஏதாவது ஒரு ஒரு சில இடத்துல அப்படி நடக்கும்ன்றார். முரளியோ யார் வேண்டுமானாலும் அமர்ந்து சொல்ல முடியும் இல்லையான்றார் பாபா. முரளின்றது பாபா சொல்றாரு, அவ்வளவுதான். அதை நம்ம வந்து ஒரு கிளி மாதிரி நம்ம இதை படிச்சு படிச்சு சொல்லிட்டு இருக்கோம். மற்றபடி இதை நம்ம சொல்லலை இல்லையா, பாபா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம சொல்லும் போது பாபா சொல்றாருன்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். முரளியோ யார் வேண்டுமானாலும் அமர்ந்து சொல்ல முடியும்ன்றாரு. குழந்தை கூட படிக்க வச்சு நம்ம கேட்கலாம், அது அப்படியே பாபா சொல்ற மாதிரியே இருக்கும். நேரம் இல்லைன்னா சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த முரளி கேட்க கூட டைம் கிடையாது, டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இது தனக்கும் நன்மை செய்து கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களுக்கும் கூட நன்மை செய்ய வேண்டும்ன்றாரு. இப்போ இந்த முரளி படிக்கிறதுனால நமக்கும் நன்மை ஆகுது, மற்றவங்களுக்கும் நன்மை ஆகுதுன்றாரு. மிகப்பெரிய வருமானமே இந்த முரளியில தான் இருக்குது. சொல்லியிருக்காருல்ல, ஒரு 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 ஸ்டேட்மெண்ட்டும் பல கோடிக்கணக்கான ரூபாய்க்கு, லட்சக்கணக்கான ரூபாய்க்கு சமம்னு சொல்லியிருக்காருல்ல. அப்ப இதை படிச்சா எவ்வளவு புத்தியில அது ஸ்டோர் ஆகும், அது மத்தவங்களுக்கும் நம்ம சொல்லும் போது அது அவ்வளோ ரிலாக்ஸேஷன் ஆகுது இல்ல, ஆத்மால சக்தி நிரம்புது. பாபாவையும் நினைக்கிறோம், முரளி படிக்கும்போது பாபா சொல்றாருன்னு பாபாவையும் நினைக்கிறோம். எவ்வளவு வருமானம்ன்றாரு. உண்மையான வருமானத்தை சம்பாதிக்க வைக்க வேண்டும். நீங்க எல்லாரையும், உலகத்துல இருக்கிற எல்லாரும் உங்களுக்கு நீங்க சுபபாவனையை வச்சு யாருக்கு வேணாலும் இந்த முரளியை சொல்லலாம், எல்லாரையும் சம்பாதிக்க வைங்கன்றாரு. அதன் மூலம் மனிதர்களின் வாழ்க்கை வைரம் போல ஆகிவிட வேண்டும்ன்றாரு. உலகாய கல்விலாம் படிக்கிறாங்க, அது சோழி மாதிரி அது பின்னாடி போறாங்க. அதனால என்ன, ஒரு பிறவிக்கு தான். இப்ப டாக்டர் ஆகிறோம், ஒரு பிறவிக்கு சம்பாதிக்கிறோம், செத்து போயிட்டா அந்த அந்த பிறவியோட முடிஞ்சிச்சு. அடுத்த பிறவில டாக்டர்னு சொல்லிக்க முடியுமா? என்னதான் ஸ்டெத்தஸ்கோப் வச்சுக்கிட்டு குழந்தை பிறந்தா வருது, பிறக்கும் போதே நான் போன பிறவில டாக்டர்னு சொன்னா விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. திரும்ப போய் எல்கேஜில இருந்து படின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா? ஆனா இந்த ஞானம் வந்து நம்ம கூடவே வரப்போகுது. இந்த ஞானம் 21 பிறவிக்கு, அது மட்டும் இல்லாம முக்காவாசி பிறவிக்கு உங்க கூடவே வரும்ன்றார். அதனால அந்த உலகாய கல்வியெல்லாம் விட முக்கியமானது இது ஞான கல்வி. இது வாழ்க்கைக்கான கல்வி. இது நம்ம வாழ்க்கைய வைரம் போல ஆக்கிறோம். அதை போய் மற்றவங்க சொல்லுங்கன்றார். சொர்க்கத்திற்கு அனைவரும் செல்வார்கள் இல்லையா, அங்கே சதா சுகமாக இருப்பாங்க, பிரஜைகளின் ஆயுள் அங்க குறைவாக இருக்கும் என்பதெல்லாம் இல்லை.
பிரஜைகளுக்கும் கூட ஆயுள் அதிகமாகும். எப்படி லட்சுமி நாராயணன் 150 வருடம் ஆயுளோட இருப்பாங்களோ அது மாதிரி பிரஜைகள் அவங்களுடைய பிரஜைகள் அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. 150 ஆயுள் வரைக்கும் இருப்பாங்க. அந்த உடல்ல இருப்பாங்க. அப்படியே இளமையா தான் இருப்பாங்க. வயசுல ஆகாது. அப்புறம் அந்த உடலை 150 வருடம் கழிச்சு அந்த உடலை விட்டு வேற உடலுக்கு போயிடுவாங்க. அழலாம் மாட்டாங்க யாரும். அதுவே அமரலோகம்ன்றாரு. மற்றபடி பதவி குறைந்தாகவும் பெரியதாகவும் இருக்கும்ன்றாரு பாபா. மற்றபடி பார்த்தீங்கன்னா லட்சுமி நாராயணன் அவங்க ராஜ்யம் ஆள்வாங்க. பிரஜைகள் சும்மா இருப்பாங்க. இப்போ எப்படி இங்க மோடி இருக்காரு நம்ம இருக்கிறோம்ல அந்த மாதிரி அங்க லட்சுமி நாராயணன் உலகை ஆள்வாங்க. பிரஜைகள் சாதாரணமா வந்து ஏதோ ஒரு மூலையில இருப்பாங்க. பதவி மட்டும் குறையும். மற்றபடி அங்க எல்லாருக்கும் ஆயுள் ஒண்ணுதான். அவங்க அவங்க இருக்கிற இடம் வந்து தங்க மாளிகை தான். சாப்பாடு 36 வகை உணவுகள் தான். எல்லாமே எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா அந்த பதவி மட்டும்தான் மாறுன்றார். ஆகவே எந்த ஒரு தலைப்பினை பற்றியும் வகுப்பு நடத்த வேண்டும். இப்ப நீங்க இவ்வளவு நாள் முரளி படிக்கிறீங்களே என்னதான் செய்றீங்கன்னு கேக்குறாரு. இது எல்லாத்தையும் தலைப்பு பிரிங்கன்றார். அதாவது கீதையை சொன்னது கிருஷ்ணரா சிவபகவானா இந்த மாதிரி நிறைய தலைப்புகள் பாபா சொல்லியிருக்காருல, எடுத்துங்க, அதை சிந்தனை பண்ணுங்க, அதை போய் கிளாஸ் எடுங்கன்றாரு. நல்ல பிராமணி வேண்டும் என ஏன் சொல்கின்றனர், தங்களுக்குள் வகுப்பை நடத்த முடியுன்றாரு. இப்ப நீங்களே வீட்டுல இருக்கிற மாத்தாஸ்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து எத்தனையோ பேர் வந்து கிளாஸ் கேக்குறாங்க. அவங்களுக்குள்ளார சேர்ந்து கூட நீங்க கிளாஸ் நடத்த முடியுன்றாரு. அப்பதானே எல்லாருமே மாற முடியும். இப்ப சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ்னு அவங்களே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்க கூடாது இல்லையா. எல்லாருமே வந்து கிளாஸ் எடுக்க கத்துக்கணும். அப்பதான் வந்து நம்ம பாப்சமான் ஆக முடியும். அதனால சொல்றாரு முன்னேற்பாடு எதுவும் வேண்டான்றாரு. சிலருக்கு அகங்காரம் வந்துடுது. இந்த சின்ன சின்ன பெண் குழந்தைகள் என்ன புரிய வைப்பாங்க அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. மாயாவின் தடைகளும் அதிகம் வருகின்றன. புத்தியில பதிவதே இல்லைன்ட்டு பாபா சொல்றாரு. பாபாவை தினந்தோறும் புரிய வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்ப இந்த முரளியை வந்து நம்மளா புரிய வைக்கிறோம். பாபா நம்மளை கருவியா தேர்ந்தெடுத்து அவர் தான் புரிய வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா தெரியாத விஷயங்கள் இவன் நமக்கே தெரியாது இல்லையா. இதை படிக்க தான் நம்ம புரிஞ்சுக்கிறோமே இவ்வளோ விஷயம் இருக்கான்ட்டு. அதை நம்ம புரிஞ்சுட்டு மற்றவங்களுக்கு சொல்றோம். சிவபாபாவோ தலைப்பை வைத்து புரிய வைக்க மாட்டார் இல்லையா. அவரோ கடல் ஆவார். அவர் தலைப்பாலாம் எடுக்க மாட்டார். அவர் கடல். அவர் என்ன வருதோ அப்படியே சொல்லிட்டே இருக்கிறாரு. 4 பக்கம் பேஜ் முரளி ஒரு பாயிண்ட் கூட ஞாபகம் இருக்காது புக்கை எடுத்து மூடி வச்சவருக்கு. அந்த மாதிரி அவர் என்னதான் மாயாஜாலம் பண்ணுவாரோ தெரியாது. அவ்வளோ என்ன பாயிண்ட் பாபா இன்னைக்கு சொன்னாருன்னு கேட்டா யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு பதிவே பதியாது. அந்த மாதிரி பாபா வந்து டெய்லியுமே கடல் மாதிரி நமக்கு புரிய வைக்கிறாரு. ஆனா தலைப்பாலாம் புரிய வைக்க மாட்டாரு. உற்சாகம் கொடுத்து கொண்டே இருப்பார் இல்லையா. ஆனா அவர் சொல்ற ஒவ்வொரு ஞான பாயிண்ட்டும் ஆத்மால சக்தியை நிரப்புது, ஊக்கம் உற்சாகத்தை கொடுக்குது இல்லையா. சில நேரம் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார், சில நேரம் வெளியில் உள்ளவர்களுக்கு கூட புரிய வைக்கிறார்ன்ட்டு பாபா சொல்றாரு. முரளியோ அனைவருக்கும் கிடைக்கிறது. வார்த்தை தெரியவில்லை என்றால் கற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையான்றாரு. இப்ப சில வேர்ட்ஸ் எல்லாம் வரும். தமோ பிரதானம், சதோ பிரதானம், இதெல்லாம் தெரியலன்னா நீங்க வந்து கத்துக்கணும். சதோன்னா என்ன, சதோ பிரதானம்னா சத்தியுகத்துல இறங்கி நடிக்கிறவங்க, 84 பிறவி எடுக்கிறவங்க சதோ பிரதானம்னா தூய்மையான நிலை. இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும். தமோ பிரதானம்னா சுத்தமா மோசமான நிலை. 5 விகாரங்களுடைய மோசமான நிலை தான் தமோ பிரதானம். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சிலது புரியலன்னா நீங்க அதை கத்துக்கணும் அப்படின்றாரு. தனது முன்னேற்றத்துக்காக முயற்சி செய்யணும். எல்லாரும் கிளாஸ் எடுக்கணும். தனக்காக மற்றும் மற்றவர்களுக்காகவும் நன்மை செய்யணும். இப்ப நமக்கு தெரிஞ்சுதா, நமக்கு கீழே இருக்கிறவங்க, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்க, அவங்களெல்லாம் போய் சொல்லி புரிய வைக்கணும். இந்த பிரம்மா பாபாவும் சொல்ல முடியும் இல்லையா. ஆனால் குழந்தைகளின் புத்தியோகம் சிவபாபாவின் பக்கம் தான் இருக்க வேண்டும். அதனால தான் சொல்றாரு, எப்போதுமே சிவபாபா சொல்றாருன்ட்டு புரிஞ்சுக்காங்கன்ட்டு பாபா சொல்றாரு. சிவபாபாவையே நினைவு செய்யுங்கள். சிவபாபா பரந்தாமத்துல இருந்து வந்திருக்கிறாரு. யாருக்காக, நமக்காக. முரளி நமக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இந்த பிரம்மாவோ பரந்தாமத்துல இருந்து வந்து சொல்லல. சிவபாபா தான் பரந்தாமத்துல இருந்து இவர் உடல்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. எப்பயும் கேட்கும் போது சிவபாபா தான் எனக்கு இந்த முரளி சொல்றாரு, இவங்க கருவி அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. சிவபாபா இந்த பிரம்மாவின் உடலில் வந்து நமக்கு முரளி சொல்றாரு என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது புத்தியில் நினைவிருக்க வேண்டும்ட்டு பாபா சொல்றாரு. யதார்த்த ரீதியில் இது புத்தியில் இருந்தாலும் கூட நினைவு யாத்திரை இருக்கும் இல்லையா. யதார்த்தமா புரிஞ்சுக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்களேன், இது கடவுள் தான் எனக்கு கூட பேசிட்டு இருக்காரு. அப்ப கடவுளை தான் நம்ம நினைப்போம். ஆசிரியரா நம்ம கூட யார் பேசிட்டு இருக்கிறாங்க இப்ப, அப்ப கடவுள் தான். அது புள்ளியா இருக்கிற பாபா தான் எனக்கு வந்து இந்த பாடம் நடத்திட்டு இருக்காருன்னா அப்ப யதார்த்த நினைவு வந்துரும்ன்றார் பாபா. ஆனால் இங்கே அமர்ந்திருந்தாலும் அநேகரின் புத்தி யோகம் எங்க போகுது, இங்கும் அங்கும் சென்று விடுகின்றதுன்றார். அதாவது முரளியை கேட்கும்போது முரளியில கவனம் கிடையாது. சமைக்கணும், போகணும், அது அங்க பிசினஸ் இது, அங்க போனோம் இங்க போனோம், என்ன இவ்வளவு நேரம் முரளி எடுக்கிறாங்க, எனக்கு சீக்கிரமா போகணும் வீட்டுக்கு, இப்படியெல்லாம் நமக்கு வந்து புத்தி யோகம் அங்கங்கும் அலையுதுன்றாரு. இங்கே மதுபனில் நீங்கள் யாத்திரையில் நல்லபடியாக இருக்க முடியும். ஆனா நம்ம மதுபன்ல போயிட்டு நம்ம ஒரு 7 நாள் 10 நாள் அங்க இருந்து நம்ம பாபா மீட்டுக்கெல்லாம் போகும்போது நல்லபடியா நம்ம பாபா நினைக்க முடியும், முரளியும் நல்லா கேட்க முடியும். ஏன்னா அங்க நமக்கு எந்த ஒரு வெளி விஷயங்களும் நம்மளை வந்து ஈர்க்காது இல்லையா. அதாவது வீட்டு விஷயங்கள், பிஸ்னஸ், சமைக்கணும், போகணும், எந்த ஒரு விஷயமும் அங்க கிடையாது. இங்கதான் வந்து நம்ம
நம்ம போய் சென்டர்ல கேட்கறோம்னா சென்டர்ல உட்காந்து முரளி கேட்கறோமோ இல்லையோ நம்ம புத்தி அங்கேயும் இங்கேயும் அலைப்பாஞ்சிட்டு இருக்குன்றாரு. இல்லை என்றால் ஊர் நினைவு வந்து விடுன்றாரு. இல்லைன்னா நம்ம மதுபன்ல வந்து ஊர் நினைவு வந்துருமா, வீடு வாசல் நினைவு வந்து விடுன்றாரு சிவபாபா. இந்த பிரம்மாவின் சரீரத்தில் வந்து நமக்கு கல்வி கற்பிக்கிறார் என்பது புத்தியில் நினைவு இருக்கும். நாம் சிவபாபாவின் நினைவில் முரளி கேட்டு கொண்டிருந்தோம். பிறகு புத்தியோகம் எங்கோ ஓடி போய் விட்டது. இதுபோல் அநேகருக்கு புத்தியோகம் சென்று விடுகிறது என்றார். அதாவது நம்ம பாபா நினைவில் தான் முரளி கேட்டுட்டு இருக்கோம். திடீர்னு பார்த்தா புத்தி எங்கேயோ போகுது. எங்க போகுதுன்னா ஏதோ ஒரு விஷயத்துல ஓடிடுது, எங்க போச்சுன்னே தெரியலன்ட்டு நிறைய பேர் சொல்றாங்க. இங்கே நீங்கள் யாத்திரையில் நல்லபடியாக இருக்கணும். ஆனா மதுபன்ல அப்படி இருக்காது. நம்ம அங்க முரளியும் நல்லா கேட்க முடியும், பாபாவையும் நினைக்க முடியும். ஏன்னா நம்ம அந்த 10 நாள் நம்ம எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அங்க போயிட்டோம் இல்லையா. ஏதாவது வீட்டு விஷயங்களை மறந்துடுவோம், வேலை விஷயங்களை மறந்துடுவோம், லீவ் போட்டு தான் போயிருப்போம். அதனால அங்க நல்லபடியா பாபா நினைக்க முடியும். சிவபாபா பரந்தாமத்துல இருந்து வந்துள்ளார் என புரிஞ்சுக்கிட்டீங்கன்றாரு. வெளியில் கிராமங்கள் முதலியவற்றில் இருக்கும்போது இந்த சிந்தனை வராது. ஒரு சிலர் புரிஞ்சுக்கிறாங்க, சிவபாபாவின் முரளியை இந்த காதுகளால் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்ட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது முரளி கேட்கும் போது சிவபாபா தான் இதை சொல்லிட்டு இருக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறாங்க. பிறகு சொல்கிறவரின் தேகதாரின் பெயர் வடிவம் உங்களுக்கு நினைவிருக்காது. அதாவது கேட்கறவங்க இதை கடவுளே சொல்லிட்டு இருக்கிறாருன்னு கேட்கும் போது அந்த யார் சொல்றாங்க அந்த தேகதாரியை அவங்களுக்கு நினைவுக்கு வராது. இந்த ஞானம் முழுவதும் உள்ளுக்குள் இருப்பது, உள்ளுக்குள் சிந்தனை இருக்க வேண்டும். சிவபாபாவின் முரளியை நாம் கேட்கிறோம். இன்ன சகோதரி கூறிக்கொண்டிருக்கிறார் என்பது இருக்கக்கூடாதுன்றார் பாபா. யார் முரளியை சொன்னாலும் அவங்க சொல்றாங்கன்றதே உங்களுக்கு இருக்கக்கூடாது. பாபா தான் சொல்லிட்டு இருக்கிறாரு, பாபாவோட முரளியை நான் கேட்டுட்டு இருக்கிறேன்னு தான் கேட்கணும். சிவபாபாவின் முரளியை கேட்டு கொண்டிருக்கிறோம். இவை கூட நினைவில் இருப்பதற்கான யுக்திகளாகும். இப்ப முரளி கேட்கும் போதே நீங்க பாபா நினைவுல கேட்டீங்கன்னா அதுவே நினைவுன்ட்டார் பாபா. யோகால வந்துடும். ஆனா நம்ம புத்தி அலப்பாயுதுன்னா அது யோகால வராது. இப்போ சிலர் என்ன பண்ணுவாங்க, முரளியே கேட்காம சும்மா அதை ஒரு பக்கம் கேட்டுன்னு வேற எங்கேயோ எதையோ யோசிச்சுட்டு இருப்பாங்க. அது நினைவு ஆகாது. நீங்க வந்து எனக்கு கடவுளே பாடம் எடுத்துட்டு இருக்காரு, கடவுள் தான் இதை சொல்லிட்டு இருக்காரு, இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலமா சொல்லிட்டு இருக்காரு, அந்த தேகதாரியை கூட நீங்க பார்க்காம பாபா சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா அது கூட நினைவில் இருப்பதற்கான யுக்திகளாகுன்றாரு. எவ்வளவு நேரம் நாம் முரளி கேட்கிறோமோ அவ்வளவு நேரம் நினைவிலேயே இருக்கிறோம் என்பதெல்லாம் கிடையாதுன்றாரு. பாபா சொல்றாரு, அநேகரின் புத்தி எங்கெங்கோ போயிடுது. முரளி கேட்கும் போதே நமக்கு புத்தி எங்கெங்கேயோ போகுதுன்றாரு. விவசாயம், தொழில் முதலியவனை நினைவு வந்து கொண்டே இருக்குன்றாரு. புத்தியோகம் எங்காவது வெளியில் அலைவது கூடாதுன்ட்டு பாபா சொல்றாரு. சிவபாபா நினைவு செய்வதில் எந்த ஒரு கஷ்டம், சிவபாபாவை நினைவு செய்வதில் எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது. உங்களுக்கு என்ன கஷ்டம் பாபா நினைக்கிறதுல? அவர் தான் கடவுளே வந்துட்டார் இல்லையா. அவர் தான் அப்பா. அவர் வந்து புள்ளியா இருக்கிறார் பரந்தாமத்துல. நானும் புள்ளி, அவரும் புள்ளி. இதை நினைக்கிறதுல உங்களுக்கு என்ன கஷ்டம்ன்றார். ஆனால் மாயா நினைவு செய்யவே விடுறதில்ல. மாயா விஷயங்களை கொண்டு வருது. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, வேலையில அது, வீட்டுல இது, இவங்க எப்படி சொன்னாங்க, அவங்க அப்படி சொன்னாங்கன்னு தேகதாரி பக்கமே புத்தி போகுது. ஏன்னா 63 ஜென்மமா தேகதாரிகளுடைய பிரச்சனையை பேசவே கரெக்டா இருக்குது. இவங்க அப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு அவங்களே நினைச்சு 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 பாவ கர்மம் ஏறி போச்சு இல்லையா. தேகத்தை நினைச்சாலே பிரச்சனை தான். பாம்பை பார்க்காதீங்க, பாம்பினுடைய மணியை பாருங்கன்னு சொல்றாருல பாபா. அந்த நாக ரத்தனத்தை பாருங்க, நாகத்தை பார்க்காதீங்கன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி நம்ம தேகத்தை பார்த்து பார்த்து அந்த போய் மாட்டிக்கணும் அந்த மாயாட்ட. மாயான்றது 5 விகாரம் தான், 5 பாம்பு, 5 தலை பாம்புட்ட மாட்டிட்டு இருக்கிறோம். இப்ப அதுல இருந்து வெளியே வாங்கன்றாரு. புள்ளிய பாருங்க, பாபா பாருங்க. முழு நேரமும் சிவபாபாவின் நினைவு இருக்க முடியாது. நாள் முழுதும் சிவபாபாவை நினைச்சான்னா அதெல்லாம் பொய், நினைக்க முடியாது. வேறு வேறு சிந்தனைகள் வந்துடுதுன்றாரு. இது நம்பர்வார் புருஷார்த்தின் அனுசாரம் தான் ஆகுது. யார் மாலையில் வர மிக அருகில் இருப்பவர்களோ அவர்களின் புத்தியில் நன்கு பதின்றாரு. இந்த மாதிரி விஷயம்லாம் யார் 108 மணி மாலையில வராங்களோ அவங்களுக்கு இந்த ஞானம்லாம் நல்லா பதியும். அனைவருமே 8 மணிகளின் மாலையில் வந்து விட மாட்டாங்க. ஆனா 8 மணில வர்றதெல்லாம் ரொம்ப அபூர்வம். அவங்கெல்லாம் பாஸ் வித் ஹானர் ஆகுறவங்க. எப்பயுமே பாபா நினைவு, சேவை, ஞானம், யோகம், தாரணை, சேவைன்ட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சமான் ஆன ஆத்மாக்கள். அவங்கெல்லாம் தர்மராஜே வந்து ஏஞ்சி சல்யூட் அடிப்பார். அந்த மாதிரி 8 மணி மாலையில வந்துட மாட்டாங்கன்ற ஞான, யோக, தெய்வீக குணங்கள் இவ்வனைத்தும் தனக்குள் உள்ளதா என இப்ப பார்க்க வேண்டும். இப்ப நம்ம பார்க்கணும், எனக்குள்ள ஞானம் இருக்கா. இந்த முரளி நான் இப்ப கேட்கறேனே, பாபா சொல்றாரு, இந்த முரளி எனக்கு ஃபுல் டே ஞாபகம் இருக்கா. இந்த ஞானம் எனக்குள்ளார சுரூபம் ஆயிருக்குதா. நான் பாபா சொல்றதெல்லாம் நான் அப்படியே சுரூபத்துல கொண்டு வந்துட்டேனா, இல்ல அவர் சொல்றது இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டு நான் எப்பயும் போல வளர்ந்துட்டு இருக்கேனா அப்படின்னு பாருங்க. யோகா நான் ஒழுங்கா பாபாவே நினைச்சிட்டு இருக்கேன்னா 3 நாளும், இல்ல ஏதாவது தேகதாரியை நினைச்சிட்டு ஏதாவது வஸ்து, பொருள், நிலம், வாசல், வீடு இதையே நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, பற்று வச்சுக்கிட்டு யார் மேலேயாவது தேகதாரியை நினைச்சிட்டு இருக்கிறேன்னா, யோகா பண்றேனா இல்ல இதை பண்ணா, தெய்வீக குணங்கள் எனக்குள்ளார வந்திருக்கா, இதெல்லாம் பார்க்கணும். நம்மிடம் எந்த ஒரு அவகுணமும் இல்லாது இருக்கிறதா. நான் எப்பயும் போல கோவப்படுறேனா, எப்பயும் போல இந்த என்ன சிடு சிடுன்னு இருக்கிறேனா, பற்று வச்சுக்கிட்டு யாரையாவது தொல்லை பண்ணிட்டு இருக்கிறேனா, அகங்காரமா பேசுறேனா, நான் யார் தெரியுமா, நான் சொல்றதா ரைட்டு, இதெல்லாம் பேசுறது நான்ற அகங்காரம்.
அந்த உடல் உணர்வு இந்த மாதிரி அவகுணம்லாம் எனக்குள்ள இருக்கு. நான் சொல்றதான் கேட்கணும். சேவையில இதான் நடக்கணும், இது நடக்கக்கூடாது. நான் சொல்றதை யாரும் கேட்கவே மாட்றாங்க அப்படின்னு. அதாவது அகங்காரமும் இருக்கும், அபிமானமும் இருக்கும், அவமானமும் இருக்கும். அதாவது நம்ம சொல்றதை யாரும் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், உடனே கோச்சிக்கிட்டு போயிடுவோம். அது ஒரு விதமான ஒரு அவமான உணர்வு அது. அதுவும் தேகத்தினாலதான் வருதுன்னு பாபா ஒரு நாள் சண்டே முறையில சொன்னார். இது ரெண்டுமே உங்களுக்கு வருது, இது ரெண்டுமே வந்தாலே எனக்கு பிடிக்காதுன்னு பாபா சொல்லிட்டாரு. மாயாவின் வசமாகி ஏதேனும் விக்கிரமம் செய்யாதிருக்கிறோமா, இதையும் செக் பண்ணுங்க. சார்ட் டெய்லி இதெல்லாம் வைங்கன்றாரு. மாயா வசமாகி நான் ஏதாவது பாவம் செஞ்சுட்டேனா, பாபாவை நினைக்காம தேகதாரிகளை நினைச்சுக்கிட்டு அவங்க பண்றதெல்லாம் நான் பேசிக்கிட்டு அதை போய் மற்றவங்கள்ட்ட சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் பண்றேன்னா, ஒரு சிலர் அளவுக்கு அதிகமாக உண்பதில் மிகவும் பேராசைக்காரர்களாக ஆகிடுறாங்க. அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சுபாவம் இருக்கும். சிலருக்கு நிறைய சாப்பிட்றது பிடிக்கும், உணவுப் பொருளை பார்த்தாலே பிடிக்கும், அது நிறைய எடுத்து சாப்பிடணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறாங்களா? பேராசையின் தவறும் நடக்கின்றதுன்றார். ஆக மாயாவின் பிரவேசம் அப்படி நடந்து விடுகிறது. பசி பசி என கூறிக்கொண்டே இருக்கிறாங்க. சாப்பிட வேண்டும், வயிற்றை நிரப்பி கொள்ள வேண்டும் என்கிறாங்க. அது இந்த மாதிரிலாம் சிலருக்கு ஒரு மாதிரி நோய் வருதுல, அந்த மாதிரி பசி பசின்றாங்கன்றார். சிலரிடம் உண்பதற்கான அதிக பற்றுதல் கூட இருக்குது. பிகேஸ்ட் தான் சொல்றாரு. உணவும் கூட விதிமுறைப்படி தான் இருக்க வேண்டும்ன்றாரு. ஏன்னா தேவதைகள் 36 வகை உணவு ஒரு ஸ்பூன்ல தான் சாப்பிடுவாங்களா. அது அவங்க அதிகமா பசிக்காத, ஏன்னா குஷியால அவங்க ஆத்மா குஷியால நிரம்பி இருக்கிறதுனால சாப்பாடு அவங்களுக்கு இறங்காது. தேவதைகள் கம்மியா தான் சாப்பிடுவாங்க. இப்ப தேவதை ஆகணும்னா நம்ம எப்படி சாப்பிடணும், நம்மளோட சாப்பாடு குறைவாயிட்டே போகணும். ஏன்னா குஷி அதிகமாக அதிகமாக சாப்பாடு கம்மியாயிட்டே போகும். அதனால இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப சிலரை சாப்பிட சொன்னோம்னா சாப்பிடவே மாட்டாங்க. என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட வயிறு நிரம்பிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அதாவது நான் குஷியில நிரம்பிடுச்சுன்னு சொல்லுவாங்க. என்னை சந்தோஷப்படுத்திட்டீங்க, எனக்கு வயிறு அதாவது குஷியானதுனால என் வயிறு நிரம்பிச்சு, எனக்கு பசிக்கலன்னுவாங்க. பாத்தீங்கன்னா குஷி இருக்கும்போது நமக்கு அதிகமா பசிக்காது, கவலையா இருந்தா தான் அதிகமா பசிக்கும். அதனால நம்ம தேவதை ஆகணும்னா சாப்பாடெல்லாம் குறைஞ்சிட்டே இருக்கணும். விதிமுறைப்படி அது குறைவாயிட்டே போகணுன்றாரு. பிகே ஆயிட்டோம்னா ஏராளமான குழந்தைகள் இருக்கிறாங்க, இப்போது அநேக குழந்தைகள் உருவாக போறாங்கன்ட்டாரு பாபா சொல்லிட்டாரு. பாத்தீங்களா, ஏற்கனவே ஏராளமான குழந்தைகள் இருக்கிறாங்க, இப்போ நிறைய பேர் வர போறாங்க அப்படின்றாரு. ஏன்னா அப்ப துக்க மழை விழப்போகுது. அப்ப அதிகமா பிகேஸ் உருவாக போறாங்க. எவ்வளவு பிராமணிகள் உருவாகுவார்கள். இன்னும் போக போக பாருங்க நிறைய பிகேஸ் வருவாங்க. அந்த காலத்துல இதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு பாருங்க. அதனாலதான் இப்ப நம்மளாம் வந்திருக்கிறோம். குழந்தைகளுக்கும் சொல்கிறேன், நீங்கள் பிராமணராகி அமர்ந்திருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. நமக்கு சொல்றாரு, நீங்க பிகே ஆகி உட்காருங்க. தாய்மார்கள் முன்னிலையில் வைக்கப்படுகின்றனர். பாபா மாதா ஸ்தலையில் தான் கலசத்தை வைக்கிறாரு. அவங்க வாயாலதான் ஞானத்தை சொல்லவே வைக்கிறாரு. ஏன் அவர் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாரு? ஏன்னா உலகமே என்ன சொல்லுதுன்னா, சன்னியாசிகள் பெண்கள் நரகத்தின் வாசல், பெண்கள் பேய்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பாபா சொல்றாரு, பெண்கள் தான் சொர்க்கத்தின் வாசல், சொர்க்கத்தை திறக்க போறவங்களே அவங்க சிவசக்தி மாதா அவங்கலாம் அப்படின்னு நம்ம தலையில தான் கலசத்தை வைக்கிறாரு. தாய்மார்களை தான் முன்னிலையில வைக்கப்படுகின்றனர். பிரம்மா பாபா கடைசி வரைக்கும் மாதாஸ் மம்மாவை தான் முன்னிறுத்தினாரு. அவர் என்னைக்குமே அவரை ஒரு பெருமை. அதுல கூட அந்த விகாரம், அகங்காரன்ற அந்த விகாரம் இல்ல பாருங்க அவர்கிட்ட. ஈகோ இருந்திருந்தா நான் ஏன் மம்மாவை சொல்லணும், நானே சொல்றேன், ஞானத்தை நான் தான் சொல்லுவேன்ட்டு அவர் நினைக்கலையே. அம்மாவை தான் முன் வைத்தார் இல்லையா. தாய்மார்களை முன்னிலையில வைக்கப்படுறாங்கன்றார். இதனாலதான் அந்த அகங்காரம் அழியுது பாருங்க. அந்த அகங்காரம்ன்றது தான் மெயினே. அது பாப் சமான் ஆக விடாது. அதனால பிரதர்ஸ்க்கு எல்லாருக்குமே அவங்க பாப் சமான் ஆகணும்னா அந்த அகங்காரம் இருக்கக்கூடாது, மாத்தாசை முன்ன வைக்கணும் அப்படின்றாரு. சிவசக்தி பாரத மாதாவுக்கு ஜெயண்ட் கூட பாடப்பட்டிருக்கு இல்லையா. பாபா சொல்றாரு, தன்னை ஆத்மா என உணருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்யுங்கள்ட்டு பாபா சொல்றாரு. சுயதர்ஷன சக்கரத்தை சுற்றி கொண்டே இருங்கள்ட்டு பாபா சொல்றாரு. சுயதர்ஷன சக்கரதாரி பிராமணர்களாகிய நீங்கள் தான் சொல்றாரு. உண்மையிலே அந்த கிருஷ்ணர் கையில சுயதர்ஷன சக்கரம் காட்டியிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே நம்ம தான் இப்ப சுயதர்ஷன சக்கரதாரி. இப்ப நம்மள தானே சுத்த வைக்கிறாரு. நீ தான் ஆத்துமா பரந்தாமத்துல இருந்த, அப்புறம் சொர்க்கத்துல தேவதையா இருந்த, அப்புறம் நீ தான், உனக்கு தான் துவாபர யுகத்துல கோயில்ல கற்சிலை இருக்குது, பூஜைக்குரிய சொரூபம் உங்களுக்கு தான் இருக்கு. நீங்க தான் அந்த சிவசக்தி மாதாசு, நீங்க தான் அங்காள பரமேஸ்வரின்றாரு, நீங்க தான் அந்த சரஸ்வதி, நீங்க தான் அந்த லட்சுமி, நீங்க தான் எல்லாமே அப்படின்றாரு. உங்களுடைய அந்த ஜட சிலை தான் அது, ஆனா சைத்தன்யமா நீங்க தான் அதுன்றாரு. நம்ம தான் பிறந்து மறுபிறவி எடுத்து இப்ப பிராமணர் ஆயிருக்கிறோம். பாபா கடிச்சிட்டாரு, அவர்கிட்ட சக்தி வாங்குற சிவசக்தியா நம்ம இருக்கிறோம். நம்ம வாய் மூலமா தான் ஞானத்தை சொல்ல வைக்கிறாரு, கருவி ஆக்குறாரு, நம்மள கருவியாக்கி சக்திசாலி ஆக்குறாரு நம்மள. எல்லாரும் பெண்கள் சாதாரணமா நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா கடவுளே பெண்களை தான் பாருங்க
சன்னியாசிகள்லாம் என்ன சொன்னாங்க, பெண்களாலாம் சன்னியாசி ஆக முடியாது, நம்ம வீட்ல இருந்தே நீ வந்து எல்லையற்ற சன்னியாசி ஆகுன்னு வீட்ல இருந்தே என்ன நினைன்றார். யாருக்குமே கிடைக்காத கடவுள், காட்டுக்கு போய் தவம் பண்ணா கூட கிடைக்காத கடவுள், வீட்ல பாத்திரம் கழுவிட்டு இருக்கிற சாதாரண மாத்தாசுக்கு கடவுளே கிடைச்சிட்டாரு. கடவுளே கிடைச்சிட்டாரு. அவங்க தலையில தான் கலசத்தை வைக்கிறாரு இல்லையா. எப்ப நீங்க தான் சுயதர்சன சக்கரதாரின்றாரு. அப்புறம் நம்ம ஃபரிஸ்தாவா பறந்து போறோம். இந்த சுயதர்சன சக்கரத்தை நம்ம சுத்திட்டு இருக்கிறோம். விஷயங்களை புதிதாக யாரேனும் வந்தால் புரிந்து கொள்ள முடியாதுன்றாரு. இந்த சுயதர்சன சக்கரம் இதெல்லாம் வந்து புதுசா வரவங்களுக்கு புரியாது. நீங்கள் சர்வோத்தம பிரம்மா முக வம்சாவளி பிராமண குல பூஷணர்கள்ன்றாரு. சுயதர்சன சக்கரதாரிகள் நீங்கள் தான். புதிதாக யாராவது கேட்டாங்கன்னா சுயதர்சன சக்கரமோ விஷ்ணுக்கு தானே, பிறகு இவர்களும் அனைவருக்கும் சொல்லிட்டே இருக்கிறாங்கன்ட்டு சொல்லுவாங்க. ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது கிருஷ்ண பக்தர்களா இருக்கிறாங்களே, அவர் கையில தான் சுதர்சன சக்கரம் இருக்கு. இவங்க என்னமோ இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு புரியாது இல்லையா, இந்த ஞானம் எல்லாருக்கும் புரியாது, அவர்களால் புரிந்து கொள்ள முடியாதுன்ட்டு பாபா சொல்றாரு. ஒரு சிலர் பிறகு கோபிச்சுக்குவாங்க, நாம் என்ன புத்தியற்றவர்களா, நம்ம ஏன் வரவிடுவதில்லைன்ட்டு சொல்லுவாங்க. ஏனென்றால் பிற சத்சங்கங்களிலோ இது போன்ற சிலர் சென்று கொண்டே இருக்கிறாங்க. அங்கேயோ சாஸ்திரங்களின் விஷயங்களை சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை கேட்பது ஒவ்வொருவரின் உரிமை. இங்கோ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியிருக்குது. இந்த ஈஸ்வரிய ஞானம் புத்தியில் பதியவில்லை என்றால் கோபிச்சுக்கிறாங்க. அதாவது சிலர் வந்து பிகே ஆகி சில பிகே ஆகிறதுல வந்து சும்மா ஞானம் கேட்குறாங்க. ஞானம் கேட்டுட்டு சில ஞானம்லாம் புரியல, புத்தியில பதியலைன்னா கோச்சிக்கிறாங்க, கோச்சிக்கிட்டு போயிடுறாங்கன்றாரு. ஆனா மத்த சத்சங்கத்துல எல்லாரையும் அனுமதிப்பாங்க. இங்க ஆனா யாருக்கு இந்த ஞானம் புரியுதோ அவங்கள மட்டும்தான் மதுபன்களும் அனுமதிப்பாங்க. புரியாதவங்க நான்பிகேஸ்லாம் வந்து கொஞ்சம் அனுமதிப்பாங்க. ஆனா வந்து ஃபுல் ஞானத்தையும் கேட்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாரும் ஒத்துக்க மாட்டாங்க. யார் தேவதைகளோ அவங்களும் தான் இந்த ஞானத்தை புரிஞ்சுக்குவாங்க. சித்திரங்களையும் பத்திரமாக வைக்க வேண்டியுள்ளது. இந்த அசுர உலகத்தில் தங்களின் தெய்வீக ராஜதானியை இப்ப நீங்க ஸ்தாபனை செய்யணும். பாருங்க, இப்ப வந்து இந்த உலகமே எப்படி இருக்குன்னா கலியுகம். இங்க போய் நம்ம புரிய வைக்கணும்னா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்ன்றாரு. ஏன்னா அனைத்து தர்மங்களும் இங்க இருக்கிறாங்க, எல்லாருக்கும் நம்ம புரிய வைக்கணும். ஆனா ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இது, ஜாக்கிரதையா புரிய வைக்கணும். அந்த சித்திரங்கள்லாம் பத்திரமா இன்ஷூர் பண்ணி வச்சுக்கோங்க, எரிச்சு விட்டுருவாங்கன்றாரு. இந்த அசுர உலகத்தில் தங்களது தெய்வீக ராஜதானியை நீங்க தான் ஸ்தாபனை செய்ய வேண்டும்ன்றாரு. எப்படி கிறிஸ்து வந்தாரு, தம்முடைய தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக வந்தார் இல்லையா, இந்த தந்தை தெய்வீக ராஜதானியை இப்ப ஸ்தாபனை செய்கிறார். அது மாதிரி சிவன் இப்ப இறங்கி வந்திருக்கிறார், வந்து தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்கிறார். நீங்கள் காம கட்டாரின் இம்சை அல்லது ஸ்தூல இம்சையை செய்ய முடியாதுன்றாரு. இந்த காமம் கோபம் இந்த ரெண்டுமே அதாவது தேவதைகள் வந்து டபுள் அஹிம்சையாளர்கள். அதாவது அவங்க காமம் கோபம் இந்த ரெண்டுத்துல இருந்து வெளிவந்தவங்க. அது ரெண்டுன்னா என்னன்னே அவங்களுக்கு தெரியாது. அதனால இந்த ரெண்டு இம்சையை நம்மளால செய்ய முடியாது. பாடவும் செய்யறாங்க. அசுத்த துணியை தோய்த்து சுத்தப்படுத்தினாருன்ட்டு குரு கிரந்தில் குருநானக் பாடி இருக்கிறாரு. துணியை துவைச்சாரு. அசுத்த துணியை போய் எதுக்கு கடவுள் துவைக்க போறாரு, அவருக்கு என்ன அவர் என்ன வண்ணான்னு அவர் போய் துணியை போய் எதுக்கு துவைக்க போறாரு. அதாவது ஆத்மான்ற துணியை துவைச்சாரு, அதாவது சுத்தப்படுத்தினாருன்றத அவர் அப்படி பாடியிருக்காரு. மனிதர்களோ பயங்கரமான இருள் இப்ப இருக்கிறாங்க. பாபா வந்து பயங்கர இருள் இருந்து ஒளி பிரகாசமாக நம்மளை ஆக்குறாரு. பிறகும் கூட ஒரு சிலர் பாபா பாபான்ட்டு சொல்லிட்டு பிறகு அவங்க முகத்தையே திருப்பிக்கிறாங்கன்றாரு. அதாவது பிகேல இருந்து நான் பிகே வாய் போயிடுறாங்க, படிப்பையே விட்டுடுறாங்க. முரளியை படிச்சுட்டே இருந்தவங்க திடீர்னு முரளியை விட்டுட்டு போயிடுறாங்க. பகவான் உலகத்தின் எஜமானராக்குவதற்காக கல்வி கற்றுத் தருகிறார். அப்படி அப்படிப்பட்ட படிப்பை விட்டு விடுவார்களானால் அவர்கள் மகா மூர்க்கர்கள், முட்டாள்னு சொல்றது, மகா மூர்க்கர்கள் என அழைக்கப்படுவார்கள்ட்டு பாபா சொல்றார். எவ்வளவு பெரிய கஜானா இப்ப கிடைக்கிறது. அப்படிப்பட்ட தந்தையை ஒருபோதும் நீங்க விட்டு விடக்கூடாது. ஒரு பாடலும் கூட இருக்குது இல்லையா, நீங்கள் அன்பு செலுத்தினாலும் சரி எட்டி உதைத்தாலும் சரி நாங்கள் உங்கள் வாசலை ஒருபோதும் விடமாட்டோம். ஒரு பாடல் இருக்கு, ஹிந்தியில ஒரு பாட்டு இருக்கு, தடுப்பாவோகே நீ நீ என்ன பண்ணாலும் உன்னை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. நீ அன்பு செலுத்தினாலும் எட்டி உடைத்தாலும் நான் வந்து உன் வாசலை விட மாட்டேன். அது வந்து நம்ம என்னதான் பாபா எனக்கு பிரச்சனையே வந்தாலும் நாங்க வந்து பிகேல இருந்து நான் பிகே ஆக மாட்டோம், உங்க வாசலை விட மாட்டோம், எப்பயுமே சென்டருக்கு வருவோம், மதுபனுக்கு வருவோம். அதுதான் அந்த பாடல். பாபா வந்திருப்பதே எல்லையற்ற ராஜ்யத்தை கொடுப்பதற்காக தான், விட்டு விடுவதற்கான விஷயமே இங்க கிடையாது. நல்ல லட்சணங்களை இப்ப தாரணை செய்ய வேண்டும். நம்மளை பார்த்தா நான் அந்த குணங்கள்லாம் அப்படி இருக்கணும், முகம் கிடையாது. பாபா சொல்றது அந்த குணங்கள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னாரு. நீங்க நல்ல குணத்தோட இருந்தீங்கன்னா முகம் வந்து பிரகாசமா இருக்கும், தேவதை மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. நம்ம மனசுக்குள்ளார ஒரே பஞ்சம், இவங்கள விடக்கூடாது அவங்கள விடக்கூடாது எதையாவது நினைச்சிட்டு இருந்தா முகத்துல அது தெரியும் இல்லையா. அதனால நல்ல லட்சணங்களையும் தாரணை செய்யணும். லட்சுமி நாராயண் மாதிரி இருக்கணும். அதாவது இயேசு சொன்னாராம், ஒரு கன்னத்துல இருந்தா இன்னொரு கன்னத்தை காட்டுங்க. அது இயேசுவே அப்படி இருந்திருக்காரு. லட்சுமி நாராயண் பாருங்க, அவங்க கை எப்படி இருக்குது, கொடுக்குறவங்களா தான் இருக்கிறாங்க. நீ என்னதான் திட்டு, அவங்க கோயில்ல போய் உட்காந்து திட்டினா கூட அவங்க முகம் சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கும்.
சிரிச்சுக்கினே அவங்க கொடுக்கறது வள்ளலாகி கொடுத்துட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி லட்சணங்களை இப்போ தாரணை செய்யணும். யாராவது நம்மளை என்னவோ திட்டினா கூட நம்ம மற்றவங்க நல்லா இருக்கணும், சுபபாவனை சுப ஆசை வைக்கணுன்றாரு. பெண்களும் ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க, இவர் கணவர் எனக்கு அதிக தொந்தரவு செய்கிறாருன்ட்டு. ஆமாம், இப்போ பிகே ஆகிட்டாங்கன்னா அவங்க கணவர் நான் பிகேனா தொந்தரவு செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் அனுப்புகிறாங்க. இப்போது மனிதர்கள் மிக மிக கெட்டவர்களாக ஆகிட்டாங்க அப்படின்றார். மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது நாளுக்கு நாள் கலியுகம் வந்து ரொம்ப களி வந்து முத்தி போயிட்டே இருக்கு இல்லையா, கலியுகம் மோசமாயிட்டே போகுது. அதனால ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் பிகேஸ்ன்றார். மாதாஸும் சரி சிஸ்டர்ஸும் சரி ஜாக்கிரதையாக இருக்கணும். சகோதரர்கள் சகோதரிகளை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும்ன்றாரு. இப்போ சென்ட்ரலில் கூட பிகேஸ் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் இருக்காங்கன்னா நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும். ஆத்மாக்கள் நாம் எந்த ஒரு நிலையிலும் பாபாவிடம் வந்து அவசியம் ஆசையை இப்போ அடைய வேண்டும்ட்டு பாபா சொல்கிறாரு. இப்போ நம்ம எல்லாருமே எந்த ஒரு நிலையில் நம்ம இருந்தாலும் கண்டிப்பாக பாபாவை நினைக்கணும், ஆசை அடையணும். பாபாவை விட்டு விடுவதால் ஆசை முடிந்து போகும். நீங்கள் இப்போ சப்போஸ் பிகே ஆகிட்டு நீங்கள் திடீர்னு பார்த்து பாபாவை விட்டுட்டீங்க, நான் பிகே ஆகிட்டீங்க போயிட்டீங்கன்னா அப்போ ஆசையும் முடிஞ்சு போயிடும்ன்றாரு. நிச்சய புத்தி தான் வெற்றியை தரும். என்ன ஆனாலும் சரி சாகிற வரைக்கும் பிகேவாக இருந்துட்டு செத்து போயிடணும். நிச்சய புத்தி தான் நமக்கு வெற்றியை தரும். சந்தேக புத்தி அழிவை தரும்ன்றாரு. பிறகு பதவி மிகவும் குறைஞ்சிரும். ஞானத்தை ஒரே ஒரு ஞான கடலான தந்தை தான் மட்டுமே கொடுக்க முடியும். பிறகு அனைத்துமே பக்தி ஆகுன்றார். இப்போ வெளி உலகாய விஷயங்கள் எல்லாம் வந்து பக்தி, அது ஆளாளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. இந்த மரத்துல இந்த கீழே இருக்கிற புள்ளியாருக்கு தேங்காய் உடைங்கன்னுவாங்க. திடீர்னு இந்த மரத்துல கீழே இருக்கிற புள்ளியாருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து அபிஷேகம் பண்ணுங்கன்னு சொல்லுவார், ஒருத்தர் வந்து தேங்காய் உடைங்கன்னுவார். என்ன லூஸா இருப்பாங்களா? அது மாதிரி பக்தி வந்து ஆளாளுக்கு ஒன்று சொல்லுவாங்க. ஆனா ஞானம் ஒரே ஒருத்தர் தான் சொல்றாரு. ஞான கடலான தந்தை மட்டுமே கொடுக்க முடியும், வேற யாரும் கப்சாலா விட முடியாது. ஞானன்றது ஒரு பாபா மட்டும்தான் சொல்றாரு. ஒருவர் தம்மை எவ்வளவுதான் ஞானியாக நினைத்து கொண்டாலும் சரி, பாபா சொல்றாரு அனைவரிடமும் சாஸ்திரங்கள் மற்றும் பக்தி ஞானம் இருக்குது. நம்ம என்னதான் நம்ம ஞானி பெரிய பிகேவா இருந்தாலும் ஞானம் நம்ம படிச்சிருந்தாலும் எல்லாருக்கிட்டையும் சாஸ்திரங்களை பற்றிய ஞானமும் இருக்கு, பக்தியை பற்றிய ஞானமும் இருக்குது. ஏன்னா 63 ஜென்மம் பக்தியில ஊறி தான் நம்ம வந்திருக்கணும். அதனால நமக்கு அந்த ஞானம் எல்லாருக்குள்ளாரையும் இருக்குதுன்றார். உண்மையான ஞானம் என்று கூறப்படுவது எது என்பதை கூட மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனா பாபா சொல்றதுதான் உண்மையான ஞானம். நம்ம வந்து அந்த மன வழி பிற வழியில கலந்து சொல்லிடுவோம், தேக உணர்வுல சொல்லிடுவோம். ஆனா பாபா சொல்றது சரியான ஞானமா இருக்கும். எப்பயுமே சத்தியமானவர் உண்மையான ஞானம் வந்து அவரு தான் வந்து சொல்வாரு. மற்ற வழியெல்லாம் மனிதர்களின் வழி அப்படின்னு சொல்றாரு. அதை மனுஷங்க புரிஞ்சுக்கல. நல்லது. இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவு மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையின் நமஸ்தே. நாம் ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், முரளி கேட்கும்போது புத்தியின் தொடர்பு வெளியில் அலையாமல் இருக்கிறதா என்பதில் கவனம் வைக்க வேண்டும். நாம் சிவபாபாவின் மகா வாக்கியங்களை கேட்டு கொண்டிருக்கிறோம் என்பது சதா நினைவில் இருக்க வேண்டும். இதுவும் கூட நினைவு யாத்திரையாகும்ட்டு பாபா சொல்றாரு. முரளி கேட்கும்போது கூட பாபா தான் எனக்கு சொல்றாருன்ட்டு கேட்கும்போது அது வந்து யோகாவாயிடுது, பாபா நினைக்கிறதாயிடுது. இதே எங்கேயாவது முரளியும் ஒரு பக்கம் காதில் ஓடிடும், வேற எங்கேயாவது ஏதாவது புத்தி அலைஞ்சிட்டு மற்றவங்கள்ட்ட பேசிக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இப்படி பார்த்துட்டு கொட்டாய் விட்டுட்டு தூங்கிட்டுலாம் கேட்டோம்னா அப்போ அது யோகா கிடையாது, முரளியும் புத்தியில் ஸ்டோர் ஆகாது. அதனால முரளி சொல்லும்போது பாபா தான் சொல்றாருன்ட்டு நம்ம கேட்கும்போது பாபா நினைவும் ஆயிடுது, முரளியும் கேட்ட மாதிரி ஆயிடுது, அது போய் ஸ்டோர் ஆயிடும் புத்தியில. ரெண்டாவது பாயிண்ட், தன்னைத்தான் இப்ப பார்க்க வேண்டும். உங்களை நீங்களே பாருங்க, நம்மிடம் ஞான யோகம் மற்றும் தெய்வீக குணங்கள் இருக்குதா? நான் இவ்வளோ நாள் பீக் ஆயிருக்கேனே, எத்தனை வருஷம் என்ன நான் என்கிட்ட ஞானம் இருக்குது, ஸ்டோர் ஆயிருக்குது, எத்தனை பாயிண்ட் எனக்குள்ளார புத்தியில ஸ்டோர் ஆயிருக்கு, யோகா இருக்கா, பாபா நினைக்கிறேன்னா எனக்குள்ளார தெய்வீக குணங்கள், நான் அன்பா இருக்கிறேன்னா, அமைதியா இருக்கிறேன்னா, பாசமா இருக்கிறேன்னா, எல்லாரையும் யார் எனக்கு என்ன துரோகம் பண்ணா கூட அவங்க மேல அன்பு வருதா எனக்கு? அப்படிலாம் இருந்தாதான் நீங்க லட்சுமி நாராயணன் ஆக முடியும். சும்மா அவங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க அவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா நம்மளால லட்சுமி நாராயணன் ஆக முடியாது. தெய்வீக குணங்கள் வருதா அப்படின்ட்டு நம்ம பார்க்கணும். வந்துச்சுன்னா பாபாவுடைய குணங்கள் நமக்குள்ளார வந்துகிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். தூய்மையா இருக்கிறோமா, சுகமா, ஹாப்பியா இருக்கிறோமா, ஃபர்ஸ்ட் மகிழ்ச்சியா இருக்கணும். அதுதான் முக்கியமான குணம். நம்மளும் மகிழ்ச்சியா இருக்கணும், மற்றவங்களையும் மகிழ்ச்சியா வச்சிருக்கணும். அது சுகமா இருக்கணும், அப்பதான் சுகதாமத்துக்கு போக முடியும். பேராசை என்ற பூதமும் நமக்குள்ளார இல்லை தானே. அதாவது இந்த உலகாய விஷயங்கள்ல போயிட்டு அது வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், இதை வாங்கணும், அதை வாங்கணும், இந்த மாதிரி ஏதாவது பேராசை இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. மாயாவசமாகி எந்த ஒரு விக்கனமும் நடைபெறவில்லையே அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. நம்மளா செய்ய மாட்டோம், ஏதாவது ஒரு நம்ம யாராவது ஒருத்தவங்க சொல்லுவாங்க இவங்க பார்த்தீங்களா இப்படி பண்ணிட்டாங்கன்ட்டு, உடனே நம்மளுக்கும் கோவம் வந்துட்டு நம்மளும் வந்து அவங்க எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு பேசுவோம்.
பேசுவோம் பாருங்க, இதெல்லாம் மாயாவசமாகி நம்ம பண்ற விகர்மம், பாவகர்மம். அவங்க கூட சேர்ந்து பேசுறதே அதுவே பாவம் ஆயிடும். இது மாதிரிலாம் நடக்குதான்றதை செக் பண்ணுங்க. வரதானம் நிமித்த உணர்வின் நினைவினால் தடுமாற்றத்தை முடிவடைய செய்யக்கூடிய சதா ஆடாத அசையாதவர் ஆகுக. நான் ஒரு கருவி, என் பாபா தான் எல்லாமே செய்யறாரு. எதுவுமே எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. இது என்ன பாபா ஏக்குறாரு, பாபா தான், பாபாவோட காரியம் தான் நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி அம்மா எப்பயுமே அப்படிதான் இருந்தாங்க. செய்பவர் செய்பவர் பாபா, நான் ஒரு கருவி, அப்படிதான் இருந்தாங்க. அப்பதான் சக்தியே நமக்குள்ளார வரும். நான் செய்யறேன்னா சக்தியே வராது. நிமித்த உணர்வு நினைவினால் தடுமாற்றத்தையே இப்ப முடிவடைய செஞ்சிருங்க. தடுமாற்றம் எதனால வருது? நான் செய்யணும்னு நினைக்கும் போது தான் வருது. பாபான்னு நினைக்கும் போது அந்த தடுமாற்றம் முடிவடையும் போது சதா ஆடாத அசையாதவர ஆகுங்க அப்படின்றாரு. வரதானம் கொடுக்குறாரு. நிமித்த உணர்வினால் அநேக விதமான நான் எனது என்பது சகஜமாகவே அழிந்து விடுகிறது. அதாவது நான் ஒரு கருவி, எனக்கு எதுவுமே தெரியாது. ஒரு குழந்தை அப்பா கையை பிடிச்சிக்கிட்டு அது மாட்டும் நடந்து போகும். எது வந்தாலும் அதுக்கு கவலை கிடையாது. ஏன்னா அப்பா இருக்கிறாரு, அப்பா என்னை பார்த்துக்குவாரு, அப்பா தான் என்னை எல்லாமே ஏக்குறாரு அப்படின்னு அது ஒரு கவலையே இல்லாம போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நம்ம அது நான்ட்டு எதுவுமே இருக்காது. அப்பா என்னை புடிச்சுக்குவாரு, அப்பா என்னை கண்டிப்பா பாத்துக்குவாரு, அப்படிதான் அந்த குழந்தை அப்பா மேல நம்பிக்கையோட இருக்கும். அந்த மாதிரி நம்மளும் நான் ஒரு அருவி அப்படின்ட்டு நான் எனது எல்லாத்தையும் விட்டுட்டீங்கன்னா, பாபா தான் பாபான்னு வரும்போது எல்லா அந்த நான் எனது என்பது அழிஞ்சிருது. இந்த நினைவானது அநேக விதமான தடுமாற்றங்கள்ல இருந்து நம்மளை விடுவித்து ஆடாத அசையாத ஸ்திதியின் அனுபவத்தை சேவிக்கின்றது. சேவையில் கூட உழைக்க வேண்டியதே இருக்காது. அதை எப்படி சேவை பண்றது, எப்படி போய் இதை மற்றவங்க புரிய வைக்கிறது, நான் ஒண்டியா எப்படி இதெல்லாம் செய்வேன், இப்படிலாம் கூட பயம் தேவையில்லை. ஏன்னா பாபா நம்மளை இயக்குறாரு, பாபா சக்தி கொடுக்குறாரு, அவரோட சேவை அவரே செஞ்சுக்குவாரு அப்படின்னு நினைக்கும் போது உழைக்க வேண்டியது இருக்காது. ஏனெனில் நிமித்தமாக ஆகுபவர்களின் புத்தியில் நான் என்ன செய்வேனோ என்னை பார்த்து அனைவரும் செய்வார்கள் என்ற இந்த நினைவு சதா இருக்கும்னு சொல்றாரு. யார் கருவியா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு என்ன தோணும்னா, நான் பாபாவை செலக்ட் பண்ணியிருக்காரு, நான் என்ன பண்றேனோ என்னை பார்த்து எல்லாரும் பண்ணுவாங்க. இப்ப பிரம்மா பாபா அந்த ஒரு தாரணையும் பண்ணாரு. அதாவது நான் தப்பு பண்ணேன்னா என்னை பார்த்து தான் அந்த 33 கோடி தேவர்களும் செய்வாங்க இல்லையா. அப்ப நான் சரியா இருக்கணும்ட்டு அவர் கரெக்டா இருந்தார் அந்த தாரணையில. அந்த மாதிரி நம்மளும் நான் என்ன செய்யறேனோ அதை பார்த்து எல்லாரும் செய்வாங்கன்ற அந்த நினைவு சதா நமக்கு இருக்கணும்ன்றாரு. அது நிமித்தமா இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உணர்வு வரும். சேவைக்கு நிமித்தம் ஆகுவது என்றால் மேடைக்கு வருவது என்று அர்த்தம்ன்றாரு. பாருங்களேன், பாபா நம்மள தலை மேல கலசத்தை வச்சிருக்கிறாரு, சேவை செய்ய வைக்கிறாருனாலே நம்ம மேடையில இருக்கிறோம்னு அர்த்தம். நாடக மேடையில நம்ம ஒரு முக்கியமான ரோல் நடிக்கிறோன்ட்டு அர்த்தம்ன்றாரு. மேடையின் பக்கம் அனைவருடைய பார்வை தானாகவே செல்கிறது இல்லையா. இப்ப சினிமா தியேட்டருக்குன்னா ஒரு மேடை இருக்குன்னா அங்க எல்லாருமே அதை தானே பாக்குறாங்க, நடிக்கிறவங்கள பாக்குறாங்க, இவங்க என்னதான் நடிக்கிறாங்க பாப்போன்ட்டு. அந்த மாதிரி நம்ம மேடையில இருக்கிறோம்னா நம்மள எல்லாரும் இப்ப பாத்துட்டு இருக்கிறாங்கன்னு அர்த்தம். சேவைக்கு வர்றதுனாலே நீங்க மேடையில இருக்கிறீங்க, உங்களை எல்லாரும் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்றார். எனவே இந்த நினைவு கூட பாதுகாப்பு சாதனம் ஆகிறதுன்றாரு. ஸ்லோகன்: அனைத்து விஷயங்களில் இருந்து விடுபட்டவர் ஆனீர்கள் என்றால் பரமாத்மா தந்தையினுடைய உதவியின் அனுபவம் ஏற்படும். இப்ப நம்ம எல்லா விஷயத்துல இருந்து இந்த உலகாய விஷயங்கள் நம்ம விடுபட்டுட்டோம் அப்படின்னா அப்பதான் பாபாவுடைய உதவியோட அனுபவம் நமக்கு ஏற்படும். நம்ம இது என் தலையில இருக்கு, இதை நான் பார்த்துக்கணும், இது வேற வழியே இல்லை, இதை நான் தான் செய்யணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தீங்க, விடுபடாம அதிலே மாட்டிட்டு இருந்தீங்கன்னா பாபா கிட்டக்கே வர மாட்டாரு, உதவியும் பண்ண மாட்டாரு. எப்ப நம்ம எல்லாத்துல இருந்து விடுபட்டு அந்த திரௌபதி இந்த 21 சேலை அதாவது சேலையை பிடிச்சி இழுக்கும்போது அவங்க கையை வச்சுட்டு இப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்க, கடைசியா கையும் விட்டுட்டாங்க, தன் கையை நம்பினாங்க, அப்புறம் தன் கையும் விட்டுட்டு கிருஷ்ணான்ட்டு போது 21 சேலை மேல இருந்தோம். அந்த 21 சேலை என்னது, எதுக்கு 21 சேலை கொடுக்கணும்? 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு நமக்கு. கிருஷ்ணர்ன்றது பரம்பிதா பரமாத்மா சிவன் தான், அவர் தான் நமக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தி கொடுக்குறாரு. எப்பன்னா எல்லாத்துல இருந்து விடுபடுங்கன்றாரு, நீங்க கையை விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன்றாரு. அப்ப அவரோட உதவி நமக்கு அனுபவம் ஏற்படும். நீங்க புடிச்சு வச்சிருக்காதீங்க, இந்த பிரச்சனையை நான் தான் பாத்துக்கணும், இந்த பிரச்சனை என் தலையில இருக்குது, எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னா தானா அவர் நமக்கு விடுபட்டுட்டோம்னா விட்டு விட்டால் விடுபட்டு விடுமா, ஏதோ ஒரு பழமொழி இருக்கு, விட்டு விட்டால் போயிரும், புடிச்சு வச்சிருந்தா தான் அது இருக்கும், நம்ம பிடிக்காத வரைக்கும் அது நம்ம கிட்ட இருக்காது, அதனால விட்டுடுங்க நான் பாத்துக்கிறேன்றாரு. அவ்யக்த சமிஜை: சகஜ யோகி ஆக வேண்டும் என்றால் பரமாத்மா அன்பின் அனுபவி ஆகுங்கள். நிகழ்கால சமயம் அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு ஒன்று சாந்தி தேவைப்படுகிறது, இரண்டாவது ஆன்மீக அன்பு தேவைப்படுகிறது. இப்ப என்ன நடக்குதுன்னா சமயம் பாபா சொல்றாரு, அலைஞ்சிட்டு இருக்குது ஆத்மாக்கள். அதாவது சிலர் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சிலருக்கு சக்தியே இல்லை, வாழ்க்கையை வாழவே தெம்பே இல்லை, உடனே தற்கொலை பண்ணிக்கிறாங்க, அவங்களாம் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க.
உடல்ல இருக்கிறவங்களும் நிம்மதி இல்லாம இருக்காங்க, உடல்ல இல்லாதவங்களும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு அமைதி தேவைப்படுது. இன்னும் சிலருக்கு ரெண்டாவது ஆன்மீக அன்பு தேவைப்படுகிறது. அன்பு மற்றும் சாந்தி தான் அனைத்து இடங்களிலும் பற்றாக்குறையாக இப்ப இருக்குதுன்றாரு. இப்ப நீங்க பாருங்களேன், ஒரு துளி அன்புக்காக ஏங்குறாங்க எல்லாரும். அதாவது எனக்கு யாராவது அன்பு காட்ட மாட்டாங்க, எனக்கு யாராவது அமைதி கொடுக்க மாட்டாங்களா, நான் எங்கேயாவது ஓடிடுறேன், இப்படிதான் எல்லாருமே வந்து ரொம்ப பற்றாக்குறையா எல்லா இடத்துலயும் இருக்குது. ஆகையினால் என்ன நிகழ்ச்சி செய்தாலும் அதில் முதலில் தந்தையினுடனான சம்பந்தத்தினுடைய அன்பின் மகிமையை பாடுங்கள் மற்றும் பிறகு அந்த அன்பினால் ஆத்மாக்களுடைய சம்பந்தத்தை இணைத்து பிறகு சாந்தியினுடைய அனுபவத்தை சேவித்திருங்கள். அப்ப இப்ப என்ன நிகழ்ச்சி நீங்க நடத்தினாலும் பாபாவோட சம்பந்தத்தினுடைய அன்பு, இப்ப நான் அப்பா, பாபா வந்து நமக்கு அப்பா, பாபா வந்து நமக்கு பிரியதர்ஷன், பாபா வந்து நமக்கு அம்மா, அவரை மடியில அன்பா நம்ம வந்து சாஞ்சிக்கலாம், பாபா நம்மளை பார்த்துக்குவார். அவரோட அன்பின் மகிமையை பாடுங்க, அன்பே சிவம். அப்ப அவங்களோட அன்பு, அவருடைய அன்புல ஆத்மாக்களுடைய சம்மதத்தை இணைச்சிட்டு அதுக்கப்புறம் அமைதியினுடைய அனுபவத்தை செய்ய வைங்க. அவங்க வந்து உணரணும், அதாவது சைலண்ட் சக்தி அவங்க உணரணும், இங்க ஏதோ இருக்கு, ரொம்ப அமைதியாகுது மனசு அப்படின்னு உணரணும். அந்த மாதிரி அனுபவம் செஞ்சிருங்க, செய்ய வச்சிருங்க. அன்பு சொரூபம் மற்றும் சாந்தி சொரூபம் ஆகிய ரெண்டின் சமநிலை இருக்க வேண்டும்ன்றாரு. ரெண்டும் சமமா இருக்கணும், அன்பு மற்றும் சாந்தி ரெண்டும் சமநிலை இருக்க வேண்டும் சொல்லி பாபா சொல்றாங்க. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி ராமா, நன்றி பரிவாரம்.